रामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते गोपालार्ज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषण महादेशिकाय नमः। श्रीजय नमः। श्रीधराय नमः। श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपजातोऽहं यामुनेयं नमामि तम्। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्तेः कगोचरः नारायणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः। கீதையினுடைய தாத்பரியங்களை நம் பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களை கொண்டு அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம். கீதார்த்த சங்கிரகம்னு சுவாமி ஆளவந்தார் தன் ஆச்சாரியரான மணக்கால் நம்பி தனக்கு உபதேசம் பண்ணி அத்தாலே அவருக்கு வைராக்கியம் ஏற்பட்டு கதா 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 அப்படின்னு எப்பொழுது நான் எம்பெருமானை தரிசிப்பேன் அப்படிங்கிற ஒரு பேரவாவை ஏற்படுத்தும்படியான கிரந்தம் இந்த கிரந்தம் தான். மணக்கால் நம்பி பச்சை கொடுத்து அவரை பார்த்து அவரிடத்துல இந்த உபதேசம் பண்ணி இப்படிப்பட்ட பரபிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னு காமி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நேரா போய் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை காட்டி கொடுத்து பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரற்கரிய ஆதிப்பிரான் அரங்கத் தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன் அந்த கண்களை காட்டி கொடுக்கும் பொழுது தன்னையே கொடுத்தார் ஆளவந்தார். அந்த அழகுக்கும் திருக்கல்யாண குணங்களுக்கும் இவருடைய ஸ்வரூபத்துக்கும் தகும். தன்னையே கொடுக்கறதுங்கிறத நம்மளுடைய ஸ்வரூபம், நமக்குன்னு தனியான ஒரு ஸ்வரூபமே கிடையாது. நமக்கு இன்னும் கொடுக்க தெரியலையே ஒழிய நம்மளுடைய கொடுக்கறதுங்கிறது தான் ஸ்வரூபமே. எம்பெருமானுக்கு உனக்கே நான் ஆட்பட்டேன் அப்படின்னு மாம் மதியஞ்ச நிখিலஞ் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைக்கரியோபகரணம் வரதா ஸ்ரீகுரு ஸ்வயம்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படியே சாஷ்டாங்கமா கீழே விழுந்து பிரணாமங்களை பண்ணி பிரபோ நான் உன்னுடையவன்னு சொல்றதுதான் இவருடைய ஸ்வரூபமே. மத்த எந்த எண்ணமும் ஸ்வரூபமே கிடையாது. பிரபோ நான் உன்னுடையவன், பிரபோ நான் உன்னுடையவன் சொல்றதுதான் இவருடைய ஸ்வரூபம். அப்படி ஆளவந்தார் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தனான கிரந்தம் இந்த கிரந்தம். உபதேசம் பெருமாளுடைய பெருமைகளை கேட்க 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 பக்திங்கிறது அப்படியே மனசுல அப்படியே ஸ்பூரிக்கிறது, மலர்றது. அப்படிப்பட்ட பக்தி எப்படி வருமோ அந்த மாதிரி உபதேசம் பண்ணுன்னு அர்ஜுனா சொல்லிண்டே கேட்டுண்டு வரோம். உன்னை நான் எப்படி தெரிஞ்சுண்டா உன்னை பத்தி நான் முழுமையா புரிஞ்சுக்க முடியும். உன்னை நான் எப்படி தெரிஞ்சுண்டா உன்னுடைய பிரபாவங்கள்லாம் எனக்கு தெரியும். உன்னை நான் எப்படி தெரிஞ்சுண்டா உன்னிடத்துல எனக்கு பரபக்தி ஏற்படும். அப்படி எனக்கு சொல்லிக்கூட அர்ஜுனா. யாருக்கு கிடைக்கும் இது? கிருஷ்ணா ஆச்சாரியனிடத்துல உபதேசம் பண்ணி உபதேசத்தை வாங்கிக்கணும். சாட்சாத் பெருமாளே நீ என்ன இப்படி உபதேசம் பண்ணு, என்ன நீ இப்படி தெரிஞ்சுக்கோ, நான் தான் தெரிஞ்சுக்கோன்னு சொல்றான்னா அர்ஜுனனை போல ஒரு மகாத்மா நம்ம பார்க்க முடியுமா? பெருமாள் நேரே தன்னையே காட்டி கொடுக்குறான் இல்லையா? அகம்னு சொல்றானே, வேற யாரோ ஈஸ்வரன்னு சொல்லலையே. அகம் அகம் தான், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பெருமை யாருக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படிப்பட்டதான கிரந்தம் இது. கீதார்த்த சங்கிரகம் ஆளவந்தார் அருளி செய்தது. ஆளவந்தாரை நம் சம்பிரதாயத்துக்கு மணக்கால் நம்பி முகமாக நாதமுனிகள் வசீகரணம் பண்ணது இந்த கீதையை கொண்டு. அதை கொண்டு தன்னையே கொடுத்து இந்த சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியரானார், மகாச்சாரியரானார். அவர் இட்ட வழியில நம் பகவத் ராமானுஜர் அதற்கு மேல எல்லா பெரிய காரியங்களையும் பண்ணினார். ஆளவந்தாருடைய ஒரு பிரபத்தியினுடைய பலன்தான் அது.
ஆளவந்தார் இளையாழ்வார இந்த சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணும், அவரே பவிஷ்யத் ஆச்சாரியர்ங்கிறது நன்னா தெரியறது. அதனால பெரிய நம்பிகளை விட்டு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவரே போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறார். யாதவ பிரகாசர் இடத்துல அப்ப இருந்தார் இளையாழ்வார். பூர்வ பட்சங்கள்லாம் வாசிச்சுட்டு இருந்தார். அப்ப இவர் கண்ணில் படுறார். ஆச்சாரியன் சிஷ்யனை தேடி வந்து தன் கண்களால குளிர கட்டாட்சம் பண்ணி வரதனிடத்துல பிரபத்தியும் பண்ணி, இப்போ இதை தடுக்கலாகாது, இவர் பூர்வபக்ஷம் வாசிச்சென்றிருக்கார், அது நன்னா முடியட்டும், அதற்கப்புறம் அவரே வருவார். அதனுடைய பரம் யாருடையது அப்படின்னா பெருந்தேவி தாயார் பேரருளாளனுடையது. அவர் தானே காப்பாத்தினார். அப்பவும் இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்ற வேண்டியும் அவர் தான் அப்படின்னு அவரிடத்துல பிரபத்தி பண்றார். எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்குஃப் பிரதாவதி வச்சே ஜவேன ச வத்தி மூகா அந்தஃப் பிரபஸ்யதி சுதம் லபதே ச வந்தியா தன் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி அப்படின்னு. என்ன அழகான பாசுரம். எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்குஃப் பிரதாவதி ஜவேன ச வத்தி மூகா அந்தஃப் பிரபஸ்யதி சுதம் லபதே ச வந்தியா தன் தேவமேவ தம் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி. சரணாகதி பண்ணும் பொழுது அவனுடைய பெருமைகளை சொல்லி சரணாகதி பண்றோம் இல்லையா? எஸ்ய பிரசாத கலையா, எவனுடைய ஒரு லவலேசம் அனுகிரகம் இருந்ததுன்னா போரும். பதிரஹா ஸ்ருணோதி, காது கேளாதவனுக்கு நன்னா கேட்கும். பங்குஃப் பிரதாவதி, முடவன் ஓட ஆரம்பிச்சிருவான். பிரதாவதி ஜவேனச்ச வக்தி மூக்கா, பிறவியிலேந்தே அவன் ஊமை, அவ்வளவு அழகா பேசுவான். உபன்யாசங்களை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படும். அந்த பிரபஷ்யதி, பிறவி குருடனாக இருக்கக்கூடியவன் பிரபஷ்யதி, பஷ்யதி இல்ல பிரபஷ்யதி, நன்னா அகக்கண்ணும் புறக்கண்ணும் திறந்து அவனுக்கு எல்லா விதமான அர்த்தங்களும் யதாவஸ்திதமாக அவனுடைய வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள் அவனுடைய கண்களுக்கு புலப்படுறது. சுதம் லபதேச்ச வந்தியா, வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மலடின்னு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடியவள் இவனுடைய பிரசாத லேசத்தினால அழகான 14 குழந்தைகளை பெற்றுக்கிறார். சுதம் லபதேச்ச வந்தியா தன் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி. ஆச்சரியம் இல்லையா? பேசக்கூடியது பெருசு கிடையாது. பிறவி மூக்கனாக இருக்கக்கூடியவன் அனாயாசமாக ஒரு உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய லவலேசம் தானே, அவனுடைய அனுகிரகத்தினுடைய லவலேசம் தானே. அவன் புன்னக பண்ணும் பொழுது, மந்தஹாசம் பண்ணும் பொழுது இவனுக்கு அந்த விதமான பாக்கியம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் அன்றோ நமக்கு இவ்விராமானுசனை நம் சம்பிரதாயத்துக்கு கொடுத்தருள வேண்டுவதுன்னு அவர் பண்ணிட்டு போயிட்டார். அவர் ஏன்னா பரம் தன்னுடையதுன்னு நினைக்கல, கவலை தன்னுடையது, பரம் எம்பெருமானுடையது. அந்த கவலை எம்பெருமான இடத்துல வச்சதுக்கு அப்புறம், அவருடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வருவார். எப்ப வரணுமோ வருவார், தகுந்த சமயத்துல வருவார். வந்தார், பெரிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணினார். மூல காரணம் ஆளவந்தார். ஆளவந்தார் இந்த சம்பிரதாயத்துக்கு கிடைச்ச மூல காரணம் இந்த பகவத்கீதை. மணக்கால் நம்பி தன்னுடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் உபதேசம் பண்ணினதான அர்த்தங்களை ஒரு ஆச்சாரியன் வாய் முகமாக கேட்கறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆச்சாரியனை இப்ப காண கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையாக ஆச்சாரியன், உணர்ந்த ஒரு ஆச்சாரியன், त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव विद्यं त्वमेव सर्वं मम देवदेवान அவனிடத்திலேயே எல்லாத்தையும் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா, எல்லாம் வாசுதேவன், அவனை தவிர எனக்கு வேற ஒரு புருஷார்த்தங்கிறது எள்ளளவும் கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் கிடைக்கிறது துர்லபமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஆச்சாரியன், அவனுக்குள்ள அவளுடைய பூர்வாச்சாரியர்களுடைய அம்சம் எல்லாம் உட்காண்டிருக்கும். அவருக்குள்ள பரமாத்மாவினுடைய அம்சம் உட்காண்டிருக்கும். அது பேசும். இவன் வாய் இவனுடையதாக இருந்தாலும் பேசுறது பரமாத்மாவினுடைய வாய், அவருடைய எண்ணம். அப்படி மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னா யார் மாறமாட்டா? மணக்கால் நம்பி எப்படிப்பட்ட ஆச்சாரியன் இல்லையா? ஆளவந்தார் பெற்றுக் கொடுத்த ஆச்சாரியம், அதற்கு வழித்துணையாக இருந்தது இந்த பகவத்கீதை.
அப்படிப்பட்ட பகவத்கீதையை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம். நம்ம பண்ணிய புண்ணியம் அதை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. 9 அத்தியாயங்கள் அழகா அனுசந்தானம் பண்ணினோம். இப்போ 10வது அத்தியாயத்தில் இருக்கும். மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலாம். அதனுடைய மகாத்மியம் கிஞ்சித்து நம்ம ஆசை இருக்கிற அளவுக்கு நம்ம அந்த மகாத்மியத்தை அடிக்கடி அனுசந்தானம் பண்ண வேண்டியது நமக்கு கிருத்தஜ்ஞத்தை குறையாம இருக்கணும் இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியணுமே என்னைக்குமே. தப்பும் தவறுமா படிச்சாலும் படிக்கிற விஷயம் மகத்தான விஷயமாச்சு இல்லையா? நமக்கு அழகா தெரியுமா? சப்தங்கள் நன்னா வருதா தெரியல, அதனுடைய அர்த்தங்கள் நன்னா விளங்குறதா தெரியல. ஆனா சொன்னது யார் அப்படின்னா மணக்கால் நம்பி ஆளவந்தார் போன்ற மகாச்சாரியர்கள், பின்னாடி பகவத் ராமானுஜர், சுவாமி தேசிகன் போல பெரிய பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர்கள்னு ராஜாக்களாக இருந்தவர்கள், ஆச்சாரிய ராஜான்னு சொல்லணும். அப்படிப்பட்ட பெரிய மகாத்மாக்கள்லாம் சொன்ன விஷயம் மந்தமதிக்கு எப்படி புரியும்? மந்தமதிக்கு புரியாது. மகத்தான விஷயம் இதுன்னு தெரிஞ்சுண்டா போரும் இல்லையா? புரியணுங்கிறது 2வது பட்சம். மகத்தான விஷயம் இதுங்கிறது தெரிஞ்சுண்டா போருமே. அதனாலேயே நமக்கு அந்த ஒரு நிலை, அந்த ஒரு தன்மை ஏற்படணுங்கிறது பெருமாளுடைய பிரசாதத்தினால ஏற்படும். நம்மளுடைய சாமர்த்தியத்தினால ஏற்படாது, ஆனா பெருமாளுடைய பிரசாதத்தினால ஏற்படும். முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகம், ஞானயோகம், அதனால ஆத்மா சாட்சா்காரம். 2வது 6 அத்தியாயங்கள்ல பெருமான் தன்னுடைய பெருமைகளை பத்தி பேசுறான். பக்தி யோகம் எப்படி பண்ணணுங்கிறத பத்தி சொல்றான். மகாத்மாக்களுடைய பெருமைகளை பத்தி சொல்றான். ஸ்வயாதாத்மியம் பிரகிருத்யா அஸ்ய திரோதி சரணாகதி பக்தபேத பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்யம் சப்தம உச்சதே. தன்னுடைய யதார்த்தமான நிலை சர்வபூத ராசிகளுக்கும் அந்தராத்மாவாக அவனுடைய ரூபமாகவே இருந்தும் கூட, சர்வ ஜகத்தும் அவனுடைய ரூபமாக பிரத்யட்சமாக இருந்தும் கூட தெரியலையே. காரணம் என்னன்னா பிரகிருதி அஸ்ய திரோதி. அதை மறைக்கிறதுக்கு திற போல இருந்துருக்கு. ஒரு கர்டைனை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வெளியில ஜன்னல் வழியா அழகா தெரியாது. கர்டைனை போட்டுட்டோம் அப்படின்னா எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அதை போல மாய மறைச்சுடுறது. அங்கதான் இருக்கு வஸ்து. வாஸ்தவத்துல பெருமாள் விபுவா. அவன் இல்லாத இடமே கிடையாது, அவன் இல்லாத வஸ்துக்களே கிடையாது, அவன் இல்லாத அணு கிடையாது இந்த லோகத்துல. ஆனா கண்ணுக்கு தெரியலையே, ஏன் உணர முடியலையே? ஏன் அப்படின்னா கர்டைன் போட்டிருக்கே பிரகிருதிங்கிறது. அது விலகணும் அப்படின்னா மாமேவையே பிரபத்தந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. என்ன யாரு பிரபத்தி பண்றாளோ வாழால மட்டும்தான் அதை கடக்க முடியும் என்னுடைய பிரசாதத்தினால. அப்ப பக்தி, அந்த பக்திக்கு விரோதியாக இருக்கக்கூடிய எல்லா பாப்பங்களும் ஒழிந்தது அப்படின்னு கேட்டா ஒரு பக்தன் மலருவன். சரணாகத்தினாலதான் பக்தனே மலர்றாங்கிறத உணரணும். சரணாகத்தின்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பக்த பேதா அப்படின்னு. அவன் பக்தனா சரணாகத்தனா அப்படின்னா, சரணாகதி பண்ணும் பொழுது பக்திக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் விலகிறது. அவன் பெருமானிடத்துல நன்னா பூர்ணமா பக்தி பண்றான். அப்படி பக்தி பண்ணும் பொழுது 4 விதமான புருஷார்த்தங்கள் வேணும்னு நினைச்சு பண்றான். அதுல ஞானி, எனக்கு நீதான் வேணும் கண்ணா, உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உண்ணும் சோறு பருகுநீர் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்றவன் பெரியவன், சிரைஷ்டியம். அவன் உயர்ந்தவன். யாருக்கு உயர்ந்தவன்? பெருமாள் தானே உயர்ந்தவன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவன். சப்தமா உச்சத்தை. இதுதானே 7வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது. அந்த பக்தர்கள் தன்னை எப்படி உபாசனம் பண்ணினா என்ன விதமான புருஷார்த்தங்கள் கிடைக்கும்னு ஐஸ்வர்ய அக்ஷர யாதாத்ம பகவத் சரணார்த்தி நாம் வேத்ய உபாதேய பாவானாம் அட்டமே பேத உச்சத்தேன்னு. எப்படி என்ன உபாசனம் பண்ணணும், எப்படி அந்திம ஸ்மரணம் என் விஷயமா இருக்கணும், என்ன விதத்துல என்னுடைய அந்திம ஸ்மரணம் இருக்கோ அதற்கு ஏத்தா போல அவனுடைய புருஷார்த்தம் பெரிய ஐஸ்வர்யம், பெரிய புருஷார்த்தமான கைவல்யம். பக்தியாது அனன்யா சக்கியா பக்தியா சுலப பார்த்தா அப்படின்னு. தஸ்யாஹம் சுலப பார்த்தா. பக்தி பண்ணி என்னையே அடையணும்னு சொல்றவனுக்கு நான் என்ன கொடுத்துடு. மற்றவன் என்ன அடையணும், இவனுக்கு நான் என்ன கொடுத்துரு. 2 வித்தியாசம் உண்டு. அடையறதுங்கிறதுக்கும் கொடுத்துருவேங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? தஸ்யாஹம் சுலபா பார்த்தான்னு பக்தனை பார்த்து எம்பெருமானுடைய திருமேனி தளர்ந்து போய் தன்னை தானே கொடுத்துருவார். பக்தனுடைய திருமேனி தளர்றதுங்கிறது வேற, எம்பெருமானுடைய திருமேனி தளர்ந்து போயிடும். அப்படியே கொடுக்கணும்னு தோணிடும் இல்லையா? தானே எதிர்நோக்கி கொண்டு வந்து அந்த பக்தனுடைய ஹிருதயத்துல என்னென்ன அழுக்குகள்லாம் இருக்கோ அதையும் போக்கி தானே சுப்ரதிஷ்டிதமா ஒரு ஆசனத்தை ஏற்படுத்திண்டு உள்ள உட்காண்டிருப்பார். அங்க படுத்துருவார். அவ்வளவுதான். பெருமாளால வேற எங்கேயும் இருக்க முடியாது. இவனுடைய
ஹிருதயத்துல தான் இருக்க முடியும். அந்த ஹிருதயத்தை அதுக்கு தகுந்த ஆசனமாகவும் ஒரு கோயிலாகவும் ஏற்படுத்த வேண்டியதும் பெருமாளுடைய பொறுப்பு. ஏன்னா சும்மா அவளை உட்காந்துருக்க முடியாது. இவனுக்கு என்ன அந்த என்னைக்கு அந்த மாதிரி மலங்கள்லாம் போறது பண்ணணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னா உடனே தானே ஓடி வந்து உள்ள உட்காந்துருவார். எவ்வளவு வேண்டான்னு இனிமே சொன்னாலும் பெருமாளை நம்மளுடைய மனசுலேருந்து அகத்தவே முடியாது. அதனால தஸ்யாகம் சுலபா பார்த்தா. சுலபானா என்ன அர்த்தம்? சீக்கிரமா என்ன தெரிஞ்சுருவான்னு இல்லை, நானே அவனுக்கு காட்டி கொடுத்துருவேன், இவ்வளவுதான் பிடிச்சிக்கோ அப்படின்னு. சீக்கிரமா தெரிஞ்சுருவான் அப்படி இல்லை, நானே உனக்கு காட்டி கொடுத்துருவேன், என்ன நானே கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன தெரிஞ்சுக்கிறது? நான் தான் உனக்கு மனசுக்குள்ள உட்காந்துட்டேனே. அடுத்தது 9வது அத்தியாயத்துல ஸ்வமாஹாத்மியம் மனுஷத்தே பரத்தஞ்ச மகாத்மனாம் விசேஷா நவமே யோகோ பக்தி ரூபா பிரகீர்த்திதா அப்படின்னு 3 விஷயம். பக்தி, பக்திக்கு இலக்கான எம்பெருமானுடைய வைபவம், அந்த பக்தியை பண்ணக்கூடியதான பக்தர்களுடைய மகாத்மியம், இதுதான் நவமஹா யோகா. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. இதுதான பக்தி ஸ்வரூபம். எப்படி பண்றா அப்படின்னா சததம் கீர்த்தயந்தா நம யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடு மனத்தினால் சிந்திக்கப் போய விழையும் புகுதருவான் என்றனவும். அவ்வளவுதான். முக்கரணங்களை கொண்டு என்ன பண்றது? பாடணும், ஆடணும், தொழணும், முடிஞ்சு போயிட்டு வேற என்ன விஷயம் இருக்கான்னு நமக்கு. இப்படிதான் பக்தி பண்ணணும். பக்திங்கிறது நினைவு, பக்திங்கிறது ஸ்மரணம், துருவா ஸ்மிருதின்னு சொல்லும். பக்தினாலே என்னது அப்படின்னா உபாசனம். உபாசனம்னா என்னது அப்படின்னா நித்தியமா அவன் அப்படியே கண்களை மூடிண்டு பெருமாளை மட்டும்தான் நினைக்கக்கூடிய நிலை. அந்த பக்தி நிலை எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அதனுடைய பிரகரணங்கள் தான் இந்த பாடுறது ஆடுறது. பாடிண்டே இருக்கும் பொழுது ஆடிண்டே இருக்கும் பொழுது பெருமாளை தவிர வேற ஒன்றத்தை நினைக்க முடியுமா? பெருமாளை பத்தி தானே பாடுறோம். அப்ப பெருமாளை பத்தியே பாடிட்டு இருக்கும் பொழுது அவனை நினைச்சுட்டே ஆடிட்டு இருக்கும் பொழுது நினைக்காம ஆட முடியுமா? இல்லையா? அதனால நினைவுக்கு இதெல்லாம் அனுகூலமா போகுது. என்னுடைய பிரகாரம் தானே, அதனுடைய பிரகாரம்னா எக்ஸ்பிரஷன் தானே. இப்படி ஆடவும் பாடவும் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பெருமாள் அவனுடைய நினைவை தவிர வேறு எதுவும் நம்மளால பண்ணவே முடியாது. துருவா ஸ்மிருதி தான் பக்தி நமக்கு. துருவா ஸ்மிருதினா இடைவிடாத ஸ்மரணம், நினைப்பு. நினைவு எம்பெருமானியே சதா சர்வ காலமும் நினைச்சுட்டு இருக்கு. சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிக்க புனః புனः இதமேகம் சுநிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. யார் சொல்றா? குப்பன் சுப்பன் சொல்லலையே இத. வியாச பகவான் சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரம். இன்னைக்கு நமக்கு வேதங்கள் எல்லாம் கிடைக்கிறதுனா ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம்னு எல்லா சாக்கைகளா நமக்கு கிடைக்கிறது. உபனிஷத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதை மேற்கொண்டுதான் பின்னாடி வந்த புராணம் இதிகாசம். அதுலயும் விடல மகாபாரதத்தை பண்ணி பாகவத மகாபுராணத்தை பண்ணி எல்லா விதமான புராணங்களையும் வகுத்து எடுத்து கொடுத்தவர் நமக்கு. அப்படிப்பட்டவரை கையை தூக்கிண்டு சொல்லுவார். சொல்ல முடியுமா ஒருத்தர்? யார் சொல்ல முடியும் அந்த மாதிரி? சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சதை. கையை தூக்கி கொண்டு சத்திய பிரமாணம் பண்றார். வேற எங்கேயோ ஓடாதடா, இதுதான் சத்தியம், நான் பார்த்துட்டேன், உன்னாலெல்லாம் சாஸ்திரத்துல என்ன அர்த்தம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது, நான் சொல்றேன். வேற யாரோ சொன்னா அது வேற விஷயம். வியாச பகவான் தங்களை கைகளை கூப்பிக்கொண்டு பிரமாணமா பிரதிஜ்ஞை பண்ணும் பொழுது நமக்கு வேற என்ன வேணும்? வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். பிரமாணம்னு வேணுமா? வேதத்தை தெரிஞ்சுக்கோ, வேற எங்கேயோ போய் ஓடாத. வேதத்துல என்ன இருக்குங்கிறத பார், அதனுடைய சாரம் வேணுமா? ந தெய்வம் கேசவாத் பரம். அப்படிப்பட்டதான பரந்தேவத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்கிறியா? ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய புனஹா புனஹா விசாரிய. உனக்கெல்லாம் விசாரணம் பண்ணவே தெரியாது, எப்படி விசாரம் பண்ணுது? எந்த வேதத்தை போய் பார்க்க முடியும்? எந்த வேதாந்தத்தை போய் பார்க்க முடியும்? எந்த உபனிஷத்தை போய் பார்க்க முடியும்? ஏதாவது புரியுமா? தமிழ்ல சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எப்படி புரியும்? அதுவும் குஹ்யமாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எப்படி புரியும்? அதையும் வெவ்வேறான இன்டர்பிரேஷன், வெவ்வேறா அதுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதான ஒரு வாக்கியங்களை வச்சுட்டு உன்னால எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும்? நீ ஒருத்தம் புரிஞ்சிக்க வேண்டாமே. அதுதான் ஆச்சாரியனுடைய கிருத்தியமே. விசாரிய புனః புனः சர்வசாஸ்திராணி ஆலோட்ய. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி, எல்லாத்தையும் உள்ள போய் புரண்டி பார்த்தாச்சு. திருப்பி 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 பேப்பரை படிச்சாச்சு. 1000 2000 3000 10,000 பேஜஸ் இருக்கு அந்த புக்ல. எல்லாத்தையும் திருப்பி 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 புரட்டி புரட்டி போட்டு பார்த்தாச்சு. ஒரு தடவை கிடையாது, 2 தடவை கிடையாது, திருப்பி திருப்பி பார்த்தாச்சு. இதமேகம் சுநிஷ்பன்னம். ஒன்னே ஒண்ணுதான் நல்லா தெரியறது, தீர்மானமா தெரியறது எனக்கு.
அதுல எந்த விதமான சந்தேகமும் புராணத்தை பார்த்தாலும் அதுதான் தெரியறது, இதிகாசங்களை பார்த்தாலும் அதுதான் தெரியறது, ஸ்மிருதிகளை பார்த்தாலும் அதுதான் தெரியறது, இதிகாசம் வேதத்தை பார்த்தாலும் அதுதான் தெரியறது. எங்க பார்த்தாலும் ஒரே விஷயம்தான் நிச்சயமா தெரியறது. என்ன அப்படின்னா, தேஜோ நாராயணஹா சதா சதா தேஜா நாராயணஹா சதா நாராயணஹா தேஜா. நாராயணையே நினைச்சுண்டு நாராயணா நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா அப்படின்னு கண்களை மூடிண்டு அவனை தியானம் பண்றதை தவிர தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இதுதான் சகல வேதத்தினுடைய சாரமான அர்த்தம். நான் கையை தூக்கி பிரமாணம் பண்ணி சொல்றேன், பிரதிஜை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அதுதானே உபாசனம். தேஜஹா, தேஜஹான தியானம். தியானம்னா என்னது? பக்தியா அன்பா அவனையே நினைச்சுட்டு இருக்கிறது. நினைவுங்கிறது நமக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. அவன் விஷயமான நினைவு தான் புதுசு. எண்ணங்களை தான் நிறுத்தவே முடியலையே. நம்மளால எண்ணத்தை நிறுத்த முடியறதா? தூங்கணும்னு நினைச்சா கூட தூங்க முடியல. எண்ணங்களை ஓட்டம் ஓடிண்டே இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஏதோ கண்ட விஷயத்தினுடைய எண்ணங்கள் ஓடுறதே தவிர பெருமாளுடைய எண்ணம் ஓட மாட்டேங்கிறது. அப்ப எண்ணணுங்கிறது புதுசு கிடையாது. எண்ணங்கிறது நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. பெருமாளை பத்தி எண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய வாக்கியம், நம்ம வாழ்க்கையினுடைய பயன். தேஜஹா நாராயண சதா அப்படின்னு. அதுக்கு எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய எல்லா பிரகாரங்களையும் பண்ணணும். அதுதான் சததம் கீர்த்தயந்தா மா வியதந்தச்ச திருடவ்ரதா நமஸ்தந்தச்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தே. எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடிண்டே இருக்கிறது. பாட்டுங்கிறது அவ்வளவு அழகான ஒரு விஷயம் இல்லையா? எம்பெருமானுடைய கீர்த்தனம் பண்றதுங்கிற பொழுது, அந்த சங்கீதத்தோட சேரும் பொழுது அது அப்படியே நம்மளுடைய மனசை ஏன் மயக்கிறது, மயக்கி உருக்கணும் இல்லையா? அது உருக்கிதானே எடுத்துட்டு போகும். கல்லு மாதிரி இருக்கக்கூடிய மனசை இழக்கணும் அப்படின்னு கேட்டா, அதுக்குன்னு உண்டான திரவியங்கள்லாம் நமக்கு உபகாரமா வேணுமே. அது பாடும் பொழுது அப்படியே உருகிறது இல்லையா? அதுக்கே அந்த தன்மை. ஒவ்வொரு ராகத்துக்கும் தாளத்துக்கும் என்ன பிரயோஜனம், அந்த ராகத்தினுடைய பிரயோகம். அப்படிப்பட்ட பிரயோகத்தை பண்ணும் பொழுது அந்த வார்த்தையும் சேர்ந்து, அந்த அர்த்தமும் சேர்ந்து, அந்த தாளமும் சேரும் பொழுது பெருமாளிடத்துல அப்படியே மனசு போய் லயிக்கிறது. என்ன பிரயோஜனம்? அதுதானே பிரயோஜனம். சப்தங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? சங்கீதத்துக்கு என்ன பிரயோஜனம்? பெருமாள் இடத்துல போய் இவனுடைய மனசு அப்படியே அவனுடைய திருவடியில போய் விழுந்து தன்னை ஒப்படைக்கிறது தானே பிரயோஜனம். சததம் கீர்த்தயந்தா. அடுத்தது ஆராதனம் பண்ணிட்டே இருக்கணும். எல்லா விதமான ஆராதனமும் பண்ணிட்டே இருக்கணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்? ஒவ்வொரு தடவை கைங்கரியம் பண்ணும் பொழுது பார்த்து பார்த்து பக்குவப்பட்டு பெருமாளை பத்தியே நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? பெருமாளுக்கு என்ன பிடிக்கும், அவன் என்ன வஸ்திரம் போட்டுண்டா அழகா இருப்பன். சமைக்கிறதா இருக்கும் பொழுது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சமைக்கும் பொழுது என்னுடைய எம்பெருமான் ஸ்வீகரிக்கக்கூடியதானது விஷயமா இருக்கே, இது வஸ்துவா இருக்கே, இது நன்னா இருக்குமா? நம்ம ஆத்துல இருக்கிற வாழ்க்கை அப்படித்தானே பண்றோம். பிடிக்குமா வாளுக்குன்னு பார்த்து பண்றோம் இல்லையா? பெருமாளுக்கு பிடிக்குமா, இப்படி பண்ணா பிடிக்குமா, அப்படி பண்ணா பிடிக்குமான்னு நம்ம கைகளாலே பூக்களை பறிச்சு, நம்ம கைகளாலே அத்தை தொடுத்து, நம்ம கைகளாலே ஆராதனம் பண்ணி, நம் கைகளாலே பக்குவமான அன்னத்தையும் அதுக்குன்னு உண்டான பட்சங்களையும் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு, அதனால சந்தோஷப்பட்டு உடுத்து களைந்தனின் பீத்தகவாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துடாய் மலர் சூடி களைந்தனா சூடும் இத்தொண்டர்களும் அப்படின்னு. தொண்டருங்கிறதே அதுதானே. தொண்டு பூண்டு அமுதமுண்ணா தொழும்பரு சோர் உகக்குமாரே. தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி தொண்டு பூண்டு அமுதமுண்ணா தொழும்பர் சோர் உகக்குமாரே. அதுதான் நமக்கு அலங்காரம். அதுவும் பக்திக்கு தானே போக்கு வீடாக போறது. பக்தி ஏற்படுத்தி கொடுக்கறது நமக்கு. யதந்தா திருடவிரதா. திருடவிரதத்தோட ஒரு யத்தனத்தை பண்ணணும். யத்தனம்னா ஆராதனம்னு பண்ணணும். ஒரு சங்கல்பத்தோட பண்ணணும். விட்டுடலாம், இன்னைக்கு விட்டுடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு விட்டுடலாம், நாளை மறுநாள் பார்த்துக்கலாம்னு விடக்கூடாது. விரதம் போல பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? காலங்காத்தால எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்ததி வச்சுக்கணும். இப்படின்னு இந்த பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறதுங்கிறது ஒரு கைங்கரியம், விடக்கூடாது. ஏன்னா அந்த கைங்கரியத்தை பண்ணும் பொழுது நாராயணா 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 வாசுதேவான்னு நினைச்சண்டே பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பக்திங்கிற ஒரு புஷ்பம் நம்மள இடத்துல மலர்றது. இந்த புஷ்பம் அவன் திருவடியில போய் விழும் பொழுது பக்திங்கிற புஷ்பம் நம்மளுடைய திரு உள்ளத்துல மலர்றது. யதந்தச்ச திருடவிரதாக நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா. எவ்வளவு பண்ணினாலும் போராதுன்னு தோணுமா? பாடிண்டே இருப்போம்.
அவனுக்கு ஆராதனை பண்ணிட்டே இருப்போம். மனசுல ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்துக்கு போக்கு விடா இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. கை தளர்ந்து போயிடும். கால் தானா கீழ விழுந்துரும். கைகள் கூப்பிடும். அவனிடத்துல சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு வேற ஒண்ணும் பண்ண முடியாது இவனால. பண்ணணுங்கிற ஒரு எத்தனத்தோட தான் ஆரம்பிக்கிறான். ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. இல்லையா? எவ்வளவு பண்ணினாலும் போராதுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு ஒரே ஒரு விஷயத்த தான் இவனால பண்ண முடியும். என்ன அப்படின்னா, தன்னை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்க முடியும். நமஹானாலே அதுதானே. நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியாக ந மம. நமஹா அப்படின்னா ந மம, ந மம, ந மம. நான் என்னுடையவன் அல்ல. நான் என்னுடையவன் அல்ல. ந மம, ந மம, ந மம. எனக்கு சுவாதந்திரம் கிடையாது. எம்பெருமானுக்கு தான் பரதந்திரனா நான் இருந்துட்டு இருக்கேன். தாசன் அடியேன். அடியேன்னா நான் என்னுடையவன் அல்லையே. நான் என்னுடையவன் அல்ல. நான் என்னுடையவன் அல்ல. உன்னுடையது. எடுத்துக்கோ, என்ன எடுத்துக்கோ, என்ன எடுத்துக்கோ, என்ன எடுத்துக்கோ. எடுத்துக்கோனா என்ன? உன் திருவுள்ளத்துக்கு அங்கீகாரம் பண்ணுன்னு அர்த்தம். எடுத்துக்கோனா நம்ம உடனே காணாம போயிட போறோமா? திருப்பாணாழ்வார் போல. அந்த மாதிரி ஆச்சுதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எடுத்துக்கோனா உன் திருவுள்ளத்துக்கு அங்கீகாரம் பண்ணு. நம்பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே அப்படின்னு இல்லையா? பெருமாளை பார்த்து பெருமாள் வந்து சொல்லணும், மைந்தனே மதுரவாரே உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வலையுள்பட்டு உழைக்கின்ற அந்த இடத்துல வரல இல்லையா? 36வது பாசுரம். நம்பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே. அரங்கனை பார்த்து இவன் அரங்கன் நம்மளை பார்த்து நம் பையன் இப்போ நம்மளுடைய பையன் அப்படின்னு சொல்லல அப்படின்னு கேட்டா அதுதான் கொடுமையிலும் கொடுமை நமக்கு. நம்மளுடைய பையனாச்சே இவன்னு சொல்லணுமா பெருமாள்? அதுதானே அங்கீகாரம் நமக்கு. என்னை சேர்ந்தவன் அவனுக்கு தோணணும். அதுதான் பெருமை நமக்கு. அப்படி தோணித்து அப்படின்னு கேட்டா நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தை. அப்படிதான் உபாசனத்தை பண்ணுவர்கள் அப்படிங்கிறதுலாம் 9வது அத்தியாயத்துல நமக்கு தெரியுது. பக்தி மலரத்துக்கு அனுகுணமா என்னென்னலாம் விஷயம் சொல்லணுமோ அதெல்லாம் 9வது அத்தியாயத்துல நமக்கு சொன்னார். ஸ்வமாஹாத்மியம் மனுஷத்வே பரச்சந்த மகாத்மனாம் விசேஷா நவமே யோகோ பக்தி ரூபா பிரகீர்த்ததா. அந்த பக்தி ரூபத்தை சததம் கீர்த்தயந்தோ மாம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தினால நமக்கு சொல்லி கொடுத்தார். அடுத்தது 10வது அத்தியாயத்துல ஸ்வகல்யாண குணானந்தே கிருஷ்ண சுவாதீனதாமதி பக்தியுற்பத்தி விவருத்தியர்த்தா விஸ்தீரணா தசமோதிதா. பக்தி ஏற்படணுமே. ஏற்பட்ட பக்தி வளரணுமே. எப்படி வளரும்? அதுக்கும் பெருமாள் தானே வழி சொல்றோம். அது எப்படி அப்படின்னா கல்யாண குண அனந்திய. அனந்தமா திருக்கல்யாண குணங்கள் எம்பெருமான இடத்துல இருக்கு. அதனாலதான் பகவத் விஷய காலக்ஷேபங்கிறது நமக்கு அவ்வளவு பிரதானமா கொடுத்துருக்கும். ஏன்? பகவத் விஷயம்னா என்ன? திருவாய்மொழி. திருவாய்மொழியில் என்ன சொல்லப்படுறது? எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் விவரிச்சுட்டே வரப்படுறது இல்லையா? எம்பெருமான் எப்படி தன்னுடைய பக்தர்களை அப்படி வசீகரணம் பண்ணி தன்னிடத்திலேயே வச்சுருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவனுடைய அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் தானே பேசப்படுறது. குணத்தினுடைய ரத்னமா பெருமாள் இருக்கான். அந்த ரத்னங்கள்லாம் நமக்கு புரியும்படியாக ஆழ்வார் தன்னுடைய அனுபவத்தை நமக்கு உபதேசம் பண்ணினது தானே திருவாய்மொழி இல்லையா? தன் அனுபவ பிரகாரங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. என்னென்ன அனுபவங்கள்லாம் எம்பெருமான் தானே அவனுடைய மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன்னு அவனுடைய அனுகிரகத்தினால பிரசாதத்தினால நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்துல என்னென்ன விதமான எண்ணங்களும் போக்குகளும் மனசனுடைய பிரவர்த்திகளும் ஏற்பட்டதோ அதனுடைய போக்கு வீடாதான் நமக்கு இன்னைக்கு திருவாய்மொழி கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்தந்த அனுபவங்களை பெருமாள் பிரசாதத்தினால நம்மாழ்வாருக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய கருணையினால நமக்கு இன்னைக்கு திருவாய்மொழியா கிடைச்சிருக்கு. அதை படிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் அனுசந்தானம் பண்ணும் பொழுது பகவத் குணங்கள் வெளியில தெரியுது. அப்படியே மனசுல பக்தி ஏற்படுறது. அவனுடைய பெருமைகளை தெரிஞ்சுட்டே வரணும். அவனுடைய பெருமைகள் பரத்வ பரமாவும் இருக்கும், சௌலபிய பரமாவும் இருக்கும் இல்லையா? பரத்வ பரமாவும் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே அப்படின்னு அவனுடைய பரத்தம் எதுவும் இல்லை. அந்த காலத்துல பிரளய காலத்துக்கு முன்னாடி பாருங்க, ஒன்றும் கிடையாது, தேவும் கிடையாது, தேவனாய் வேற எந்த தேவதாந்தரங்களும் கிடையாது. உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று. உலகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தேவதைகள் கிடையாது, உலகம் கிடையாது, ஜீவர்கள் கிடையாது, நாம ரூபம் எதுவுமே கிடையாது. ஒன்றும் மற்றும் உலகும் தேவும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று. இதை தவிர சொன்ன விஷயங்கள் சொல்லாத விஷயங்கள் எதுவுமோ கிடையாது. நீயும் கிடையாது, உனக்கு சரீரமா இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் கிடையாது, நீயும் கிடையாது, நீ தேவதைன்னு யார நினைச்சுட்டு இருக்கியோ அவரும் கிடையாது. யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோட தேவருலகோடு உயிர் படைத்தான். இங்கேந்து எல்லா வழியில வந்தது. நான்முகன் மானசிகமா ஏற்படுத்தி அவர் முகமாக இந்த ஸ்லோகங்களை சிருஷ்டி பண்ணித்தியார் அப்படின்னு கேட்டா பெருமாள். நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். எல்லாம் உலகம் ஏற்பட்டது.
தேவர்கள் ஏற்பட்டார்கள், மனுஷ ஜாதி ஏற்பட்டது, எல்லா விதமான ஜீவராசிகளும் ஏற்பட்டது, இல்லாத சமயமும் இருந்தது, அவன் இருந்தான், அவனே எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப சிரஷ்டத்துவங்கிறது தானே முக்கியம், அவனுடைய யோகமே அதுதான். பெருமாள் தான் சிருஷ்டிகர்த்தா. அப்ப அவனுடைய பரத்துவம் தெரியுது. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான், குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க காரணகர்த்தான் அவனுடைய திருநாமத்துல இருக்கு இல்லையா? காரணகர்த்தான்னு தனியா சொல்ல, ஆதிப்பிரான் தான் அவனுடைய திருநாமம். ஆதிப்பிரான்கிற பேரு யாருக்கு பொருந்தும்? ஆதி மூலமேன கஜேந்திராழ்வான் கத்தும் பொழுது எல்லாரும் விலகி நிற்க அது எனக்கு மட்டுமே பொருந்துன்னு அரை குலைய தலை குலைய ஓடி வந்து ரட்சணம் பண்ணினது யார் அப்படின்னு கேட்டா அந்த பரதத்துவம். ஏன்னா அவன் பரப்பிரம், அவன் எதுவுமே இன்னார் தேவதைய கூப்பிடுறேன்னு சொல்லவே இல்லை. கடைசி வந்து காப்பாத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அகில குரோ பகவன் நாராயணா நமஸ்தே அப்படின்னு சொல்றான். கூப்பிடும் பொழுது பரபிரம்மா பரந்தாமா அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்கார் கஜேந்திர ஆழ்வான். ஆதி மூலமே யாரிடத்திலேருந்து இந்த லோகம் ஏற்பட்டதோ, யாருனால இந்த லோகம் காப்பாற்றப்படுறதோ, யார் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கோ, எல்லா லோகங்களுக்கும் யார் சிருஷ்டிகர்த்தாவோ, எல்லா தேவதைகளுக்கும் யார் அந்தராத்மாவோ, தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன் கடைசி வரைக்கும் சொன்னாலே தவிர நாராயணன் விஷ்ணு ஹரிங்கிற பதமே வரல. அப்ப எல்லாரும் ஓடி வரணும். யார் வேணா ஓடி வரலாம். என்னை கூப்பிடுறான் என்ன கூப்பிடுறான் யாராலையும் வர முடியாது. அந்த லட்சணங்கள் ஸ்வதா இயற்கையாக பொருந்தக்கூடிய ஒரே தேவதை யார் அப்படின்னா நாராயண பரம் பிரம்ம தத்தன் நாராயண பரஹா அப்படின்னு அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓடி அரை குலைய தலை குலை ஓடி வரார். அவருக்கு மட்டும்தான் பொருந்துங்கிறது பரத்துவம். அரை குலைய தலை குலைய ஓடி வருதுங்கிறது அவனுடைய சௌலபியம். ஓடி வரணுமா? நிற்கிற இடத்துல இருந்து காப்பாத்தலாமே. சக்கரத்தாழ்வான பிரயோகம் பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து சங்கல்ப மாத்திரத்திலான காப்பாத்தலாமே. இல்ல, கருடாழ்வார் தயாராகிறதுக்கு முன்னாடி இவர் ஓடி போறாராம். அவர் வஸ்திரத்தை கூட ஒழுங்கா சாத்தின்றாரான்னு தெரியலையா, கருடாழ்வார் ரெடி ஆயிட்டாரான்னு தெரியலையா. கருடாழ்வாருக்கு வேகம், மனோவேகத்தை காட்டிலும் வேகம் ஜாஸ்தி. அதை காட்டிலும் பரமாத்மாவா இருக்கிறதுனால அவனுக்கு வேகம் ஜாஸ்தி. அவர் லேட்டா வர்றான்னு தோன்றது, உடனே வேகமா குதிச்சு ஓடுறாரு. கிராஹகிரஸ்தே கஜேந்திரே யுவதி சரபசம் தார்க்ஷம் ஆருஹ்ய தாவன். தார்க்ஷம்னா வைனதேயன். ஆருஹ்ய மேல ஏறி தாவன் அப்படின்னு ஓடுறார். அந்த ஓடுகை நம்ம கண்ணில் நிக்கணும். ஏன்னா நம்மளை காப்பாத்துறதுக்காக ஓடி வருவான் பெருமாள். வெறுமெல்லாம் நடந்து வர மாட்டான், ஓடி வருவான் இல்லையா? அவருடைய சௌலபியமும் அந்த இடத்துல நமக்கு தெரியும். அப்ப பெருமாள் அவனுடைய பரத்வத்தையும் சௌலபியவத் அப்படிப்பட்ட பெருமாள் என்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. வேற ஏதோ தேவதாந்தரங்களை போய் விழுறியே நீ. யாரால வந்து உன்னை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிற நீ? உனக்கு வேற யாரோ ரக்ஷகன் இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கியோ? நீதான் ரக்ஷகன்னு நினைச்சுட்டியோ? அல்லது வேற ஒரு தேவதைகள் ரக்ஷகன்னு நினைச்சுட்டியோ? ரெண்டும் தான் கிடையாது. ஏன் அப்படின்னா பிரளய காலத்துல நீயும் கிடையாது, உன்ன சரீரமும் கிடையாது, பிரபஞ்சமும் கிடையாது. நீ யார் தேவதைகள்னு நினைச்சுட்டு ஆராதனம் பண்றியோ அப்படிப்பட்ட தேவதையும் கிடையாது. நீ யாரை போய் ஆராதனம் பண்ண போற? யார் உன்னை காப்பாற்ற போறா? யார்னா ஒருத்தரால தான் காப்பாற்ற முடியும். நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் அவனுடைய பரத்வத்தை காமிச்சுட்டு அது மட்டும் நிக்கலையே. நம்மாழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிட யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே அப்படின்னு. இப்படிப்பட்ட சௌலபியம் ஒருத்தனுக்கும் கிடைக்காது. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்செடுத்து குலத்தினாலேயோ வித்தியினாலேயோ தனத்தினாலேயோ கொஞ்சம் பெரியவன், அவ்வளவுதான். கொஞ்சம் தான், பெருசா ஒன்றும் கிடையாது. உடனே நான் வந்துடும். பெருமாள் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவன், அனந்தமா உயர்ந்தவன். யாரும் பக்கத்திலேயே வர முடியாது, அந்த அளவுக்கு உயர்ந்தவன். ஆனா யசோதைக்கு முன்னாடி, பக்தர்களுக்கு முன்னாடி தன்னை பரதந்திரனாக கொடுத்து கட்டுண்டு அழுது அப்படியே உதடுகள்லாம் பிதுங்கி நிற்கக்கூடிய நிலை. கண்கள்லேருந்து ஜலம் கொட்டுறது, உதடுகள்லாம் பிதுங்கிறது, கால் முன்னாடி வைக்கவும் முடியல, பின்னாடி நிறுத்தவும் முடியல. தாயாருடைய பரபரப்பு பொறுக்கணுங்கிறதுனால பெருமாள் தானே கட்டுண்டான். இந்த எளிமை யாருக்கு கிடைக்கும்? இது ரெண்டும் தேனும் பாலும் கலந்தா போல நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய ஆச்சாரியர்கள். பரத்வத்தை அனுசந்தானம் பண்ணணுமா, சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ணணுமா? ரெண்டும் தானே வேணும்.
தேனும் பாலும் கலக்கும் பொழுதுதானே. மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் அவன் இப்படி இருக்காங்கிறதுல தானே பெருமை. எல்லா குழந்தையும் தான் கட்டி போடுறா, அதனால பெருமை ஆயிடுமா? சந்தோஷமா பார்க்க முடியும். மலர்மகள் விரும்பும் நம்மரும் பெறலடிகள் மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. சங்கல்ப மாத்திரத்தினால இந்த ஜீவராசிகள் எல்லாருடைய கட்டையும் அவிழ்க்கக்கூடியவன் தான் கட்டுண்டு அவிழ்க்க முடியாத நிலையில இருக்கான் அப்படின்னா அதுதான் நமக்கு பெருமைன்னு நினைச்சுண்டு அதை நினைக்கும் பொழுது பக்தி மலரது. பக்தி உற்பத்தி விவருத்தியர்த்தா விஸ்தீர்ணா தசமோதிதா அப்படின்னு பெருமாளுடைய பெருமைகள். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் பெருமையா தெரியறது, உயர்ந்தவன்னு தெரியறது, பரத்துவம்னு தெரியறது. அப்படி சுலபனும் கூட இல்லையா. தஸ்யாகம் சுலபகா பார்த்தா அப்படின்னு சொன்னானே பெருமாள் தானே சொன்னான். இந்த விஷயங்கள் தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். अथ विभूतियोगो नाम दशमोऽध्यायः। श्रीभगवानुवाच पूजयेव महाभागो शृणु मे परमं वचः यत्तेहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया. உனக்கு நல்ல பண்ணதும் ஆசைப்படுறேன், அதனால உனக்கு நான் சொல்றேன். நமே விதுஹு சுரகணாः பிரபவம் ந மஹர்ஷயः அகம் ஆதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாஞ்ச சர்வசः. சக்தினாலையும் ஞானத்தினாலையும் பலத்தினாலையும் உயர்ந்தவர்கள் தேவர்களும் மகர்ஷிகளும் அவர்களும் கூட என்னை உள்ளபடி அறிந்து சொல்ல முடியாது. காரணம் அவர்களுக்கும் காரணகர்த்தா நான். அகம் ஆதிர்ஹி தேவானாம். எந்த மகர்ஷிகள் உயர்ந்தவர்கள், எந்த தேவர்கள் உயர்ந்தவர்கள் நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட சர்வர்களுக்கும் காரணகர்த்தா யார்? நான். அப்படிங்கும் பொழுது என்னாலே கொடுக்கப்பட்டதான பரிமித ஞானத்தை கொண்டு அபரிமிதமான என்னுடைய வைபவத்தை எப்படி சொல்லிட முடியும்? யோமாம் அஜம் அநாதஞ்ச வேத்தி லோகமகேஸ்வரம் அசம்மூட சமர்த்தேஷு சர்வ பாபைः பிரமுச்சதே. அப்படி லோகமகேஸ்வரம், லோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. மற்ற தேவதைகளை போல இவன் கிடையாது, மற்ற ஜீவராசிகளை போல இவன் கிடையாது, மற்ற ஆத்மாக்களை போல இவன் கிடையாதுன்னு எவன் உணர்கிறானோ இல்லையா. மனன் அகமலம் அறமலர் மிசை எடுத்தரும் மனன் உணர் அளவு இளன்னு சொல்லணும், பொறியுணர் அவ இளன்னு சொல்லணும். இனன் உலன் முழுநலம் எதிர்நிகழ் கழுவினும் இனன் இளன் எனன் உயிர் மிகுநரை இளையன் இளனே நிஸ்ஸம அபியதிக ரகிதன். மிகுநரை இளன்னு நினைக்கிறவர்களுக்கு சர்வபாபைஹி பிரமுச்சதே. அப்படிப்பட்டவர்களுக்கு சர்வபாபைஹி பிரமுச்சதே. பெருமாள் விலட்சணமானவன், அதிவிலட்சணமானவன். அச்சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன், சேதனதங்களை காட்டிலும் விலட்சணமானவன், மத்தாத்மாக்களை காட்டிலும் விலட்சணமானவன், முக்தாத்மாக்களை காட்டிலும் விலட்சணமானவன், நித்யாத்மாக்களை காட்டிலும் விலட்சணமானவன். அவன் யார்? புருஷோத்தமன் அப்படின்னு நினைச்சான்னா அவன் பாபங்கள்லேருந்து விடுபடுவன். புத்திர் ஞான சம்மோகா க்ஷமா சத்யம் தமசமஹா சுகம் துக்கம் பவோ பாவோ பஜம் சா பஜமேவச்சா அஹிம்சா சமதா துட்டிஹி தபோதானம் யசோஜசா பவந்தி பாவா பூதானாம் மத்தையேவ பிரதக்விதாக. அழகா பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு குணம் எப்படி ஏற்படுறதுங்கிறது நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. சமதா, மித்திரனையும் சத்ருவையும் ஒரே மாதிரி பார்க்கறது. மித்திரனுக்கு ஒரு கட்டம் வரும் பொழுதும் சத்ருவு நன்னா இருக்கும் பொழுதும் சமபுத்தியோட பார்க்கிறது, அதுதானே சமதா. அஹிம்சா, மனோவாக்காயங்கள்னால வேறொரு வஸ்து வேறொரு பிராணி எந்த விதத்திலையும் துக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது தானே அஹிம்சா. பயம், தப்பான விஷயத்தை பார்த்து பயப்படணுமே, பயப்படலைன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? க்ஷமா, பொறுமை. உன்னை சுத்தி என்ன தப்பு விஷயங்கள் நடந்தாலும் பொறுத்துக்கக்கூடிய தன்மை தானே க்ஷமா. இதெல்லாம் என்னாலதான் நடக்கிறது அர்ஜுனா அப்படிங்கிற. மத்தையேவ பிரதக்விதா பவந்தி பாவா பூதானாம் மத்தையேவ பிரதக்விதாக அப்படின்னு சொல்ல. வாரட்சயா சப்தः பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக்ய இமாஃப் பிரஜாஹ ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மமயோ வேத்தி தத்வதா. எனக்கு யோகம்னு ஒண்ணு உண்டு, விபூதின்னு ஒண்ணு உண்டு அர்ஜுனா அப்படின்னு சொல்றா. யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நான் தான் சிரஷ்டகர்த்தா. விபூதியும் யோகம். முதல்ல விபூதியை சொன்னா பெருமாள் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவர்களை பிரேரணை பண்ணி கொண்டு பிரவர்த்த கர்த்தாவா இருக்கக்கூடியவன் நான் தான். நான் தான் நியமனம் பண்றேன், நான் தான் பிரேரணை பண்றேன், என்னை கொண்டுதான் எல்லா காரியங்களை பண்ணுகிறார்கள். சிரஷ்டிகர்த்தாவும் நான் தான் அப்படின்னா, சிரஷ்டிகர்த்தா, ரக்ஷணன்,
லயன் எல்லாத்துக்கும் நான் தான் அர்த்தம். அதனால இப்படிப்பட்டதான என்னுடைய யோகத்தையும் விபூதியையும் யார் உள்ளபடி உணர்கிறார்களோ, யோ வேத்தி தத்வதா சோ அவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்திர சம்சயா அப்படின்னா, அப்படி உணரும் பொழுது அவர்களுக்கு பக்தி மலர்றது. பக்தி மலர்ந்தது அப்படின்னா என்ன நானே கொடுத்துருவேன். அதை யாராலையும் தடையே பண்ண முடியாது. ஏற்பட்ட பக்தியை யாராலையும் தடை பண்ண முடியாது. அந்த பக்தியினால யோகேன யுஜ்யதே என்னையே வந்து அடைவர்கள் அத்திர சம்சயா. அதுல ஒன்றும் குறையில்லையே. ஏன்னா பக்தி வளரணும், பக்தி ஏற்பட்டு வளரணும் அப்படின்னா என்னுடைய பெருமைகள் தெரியணும். அதுல முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா யோகம் விபூதி ரெண்டும் தெரியணும். யோகங்கிறது என்ன? நான் தான் சிரஷ்டிகர்த்தா. விபூதிங்கிறது என்ன? இந்த சிரட்டமான எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நியமனம் பண்ணக்கூடியவன் நான். நியமனம்னா இதச்சை அதச்சை அதச்சை அப்படின்னு சொல்லணும் இல்லையா? யார் நியமனம் பண்றா அப்படின்னா இவன் தான். சாசித்தான்னு சொல்லுவோம். அகம் சர்வஸ்ய பிரபவஹா மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தே மா புதாஹா பாவ சமன்விதாஹா அப்படின்னு என்ன பஜிக்கக்கூடியவர்கள், பஜனம் பண்ணக்கூடியவர்கள், நினைக்கக்கூடியவர்கள். பஜனம்னாலே என்ன அர்த்தம்? பஜனம்னாலே நினைவுன்னு அர்த்தம். அந்த பக்திங்கிற உபாசனம் தான் பஜனம்ங்கிற வார்த்தையினால நம்ம இங்க போடுறப்படுது இல்லையா? பஜனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பக்தியா அவனை உபாசனம் பண்றது, நினைச்சென்ற பண்றது, தியானம் பண்றது தான் பக்தின்னு சொல்லுவோம். அப்போ இவனே எல்லா லோகங்களுக்கும் காரணகர்த்தா, பிரபவஹா காரணகர்த்தா, அவைகளுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நியமனம் பண்ணக்கூடியவன் இவனே. மத்தஹா சர்வம் பிரவர்த்ததே என்னாலே எல்லா விஷயமும் அந்தந்த காரியங்களை பண்றது. இப்படி யார் என்ன பஜனம் பண்ணுகிறார்களோ, இந்த பாவத்தோட யார் பஜனம் பண்றா அப்படிதான் பண்ணுவான்னு சொல்றேன். இது மத்வா பாவ சமன்விதாஹா மாம் புதாஹா பஜந்தே அப்படின்னு. இத்தை அறிந்து அந்த பாவனையோடே என்ன பஜனம் பண்ணுவார்கள், என்ன நினைப்பார்கள். எதை எப்படி நினைப்பார்கள்? எம்பெருமானே எல்லாத்துக்கும் காரணகர்த்தான்னு ஒவ்வொரு ஜீவராசியை பார்க்கும் பொழுதும் அதற்குள்ள அந்தர்யாமியாக இருந்து கொண்டு, ஒரு நாய் கொலைக்கிறதுனா அந்தர்யாமியா இருந்து கொண்டு பெருமாள்னாலதான் பண்றது. ஒரு பெரிய மலை போன்ற காரியத்தை ஒருத்தன் பண்றான் அப்படின்னு கேட்டா அவனுக்குள்ள இருந்து கொண்டு அதை செய்விக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு நாம ரூபத்தோடு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அழகழகான மலை, கடல், செடி, கொடி எல்லாம் பெருமாளுடைய ரூபந்தான். அவன் தான் இதுக்கு காரணகர்த்தா, ஒரே காரணகர்த்தாங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பார்ப்போம். எப்ப பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பெருமாள் தான் அதுல தெரியறது இல்லையா? மச்சிதா மத்கத பிராணாஹா பஜந்தஹா அப்படின்னு சொல்லியாச்சு. பஜந்தஹா அப்படின்னு கேட்டா எப்படி என்ன பண்ணுவர்கள்? மச்சித்தா மத்கத பிராணாஹா போதயந்தஹா பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தீச்சா ரமந்திச்சா அப்படின்னு. மச்சித்தா என்னுடைய மனசு, அவர்களுடைய மனசு என்னிடத்திலேயே இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பஜந்தேன்னு சொல்லிட்டார். யாரு? புதாஹான்னு சொல்லியாச்சு. என்ன புதாஹா? என்னுடைய யோகத்தையும் விபூதியையும் அறிந்தவர்கள், அறிந்து என்ன பஜனம் பண்ணுகிறார்கள். பண்ணும் பொழுது எப்படி இருக்கார்கள் அப்படி அப்படின்னா மச்சித்தா என்னையே நினைச்சுட்டு இருக்கா. சதா சர்வ காலமும் என்னையே நினைச்சுட்டு. மத்கத பிராணாக அவர்களுடைய பிராணன் என் விஷயமாவே இருந்துருக்குன்னு அர்த்தம். மத்கத பிராணானா என்னது? பிராணன்னு சொல்லும் பொழுது உயிரை தான் இங்க குறிக்கிறது இல்லையா? அவளுடைய ஜீவன் என்னையே நினைச்சுட்டு இருக்கு, என்னிடத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீனை தண்ணியிலேருந்து எடுத்து போட்டா என்ன நிலை இருக்குமோ, மீனுக்கு தண்ணி எப்படியோ அது போல பக்தர்களுக்கு எம்பெருமான் தண்ணியில இருந்துருந்தாதான் மீன் உயிர் வாழ முடியும். தண்ணியில இருந்தால் ஒழிய மீன் உயிர் வாழ முடியாது. தண்ணியிலேருந்து எடுத்த க்ஷணம் உயிர் விட்டு போயிடும். அதே போலதான் இவர்களுக்கும் மத்கத பிராணாக போதயந்தஹா பரஸ்பரம் அவர்களுக்கு சொல்லிண்டே இருக்கா. கதயஸ்தமாம் நித்தியம் துஷ்யந்தீச்சா ரமந்திச்சா அப்படின்னு சொல்றா கேட்கிறா, சொல்றா கேட்கிறா, சொல்றா கேட்கா, சொல்றா கேட்கா, பரஸ்பரம் சொல்லிக்கிறா, பரஸ்பரம் கேட்டுக்கிறா. சொல்றவர்கள் சொல்றதையே பிரயோஜனமாக கொண்டு சொல்லுகிறார்கள். கேட்கிறவர்கள் அதனால என்னுடைய திருக்கல்யாண குணங்களை நினைச்சு 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 அந்த விஷயங்கள்ல ரமந்திச்சா அப்படின்னு சொல்றோம். தேஷாம் சததயுக்தானாம் பஜந்தாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனா மாம் உபயாந்திதே அப்படின்னு. அவள்லாம் என்னையே வந்து அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த 2 ஸ்லோகத்தை ரொம்ப ஆனந்தமா போன தடவை அனுபவிச்சோம் இல்லையா? பெருமாள் என்ன பண்றான், என்ன காரியத்தை பண்றான்? பக்தர்கள் அவனுக்கு பக்ஷபாதி தான். அவன் பக்தர்களுடைய பக்தர்களுக்கு அவன் பக்ஷபாதி தான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சாமான்யமா இருக்கிறவாளை போல அவன் இருக்க மாட்டான். என்ன பண்ணிடுவான் அப்படின்னு கேட்டா, அவன் தன்னையே காட்டி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் விஷயமோ அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவான் இல்லையா? அதனால தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகந்தே ஏனமாம் உபயாந்திதே. அவர்களுக்கு அந்த புத்தி யோகத்தை கொடுக்கணுமே. என்னை வந்து அடையணும், பக்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டா அவ்வளவுதான். பெருமாள் தன்னதை தானே பார்த்துருவான். மற்றதெல்லாம்
நீதான் வேணும்னு நினைச்சுட்டு ஆசைப்பட்டுட்டா போரும். அதனால நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பக்தி கூட கிடையாது. நீதான் வேணும் கண்ணான்னு கேட்க தெரிஞ்சிட்டுனா போதும். நீதான் வேணும் கண்ணா எனக்கு, நீதான் வேணும் கண்ணா எனக்கு, நீதான் வேணும் கண்ணா எனக்கு, நீதான் வேணும் கண்ணா எனக்குன்னு கேட்க தெரியணும். நம்ம என்னது உன்னை தவிர நான் எல்லாத்தையும் கேட்பேன்னு உட்காந்துருக்கோம் இல்லையா? உன்னையே நான் பார்த்துட்டா இருந்தாலும் கூட, உன் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட, உன்னிடத்திலேயே பக்தி இருக்குன்னு நினைச்சாலும் கூட, உன்னிடத்துல உன்னை தவிர மற்றதெல்லாம் கேட்டுருவேன். ஒண்ணு கேட்காம இருப்பேன். கேட்டேன் அப்படின்னா உன்னை தவிர மற்றதெல்லாம் கேட்டுருவேன். நீ தான் வேணும்னு கேட்க மாட்டேங்கிறோமே நம்ம. கேட்டுட்டோம் அப்படின்னு கேட்டா சதத யுக்தானாம். என்னிடத்துல சேரணும்னு ஆசைப்படுறவர்களுக்கு பஜதாம் பிரீத்தி பூர்வகம் என்ன பஜனை பண்றவர்களுக்கு ததாமி புத்தி யோகம் தே தேனமாம் இப்பயாந்தி. பெருமாள் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கான்சியஸா அவன் எஃபர்ட் எடுப்பான். நியூட்ரலா இருக்கிறது எப்படி, பெருமாள் கான்சியஸா பாசிட்டிவா ஒரு எஃபர்ட் எடுக்கிறதுங்கிறது எப்படி வேற தானே. ஒன்னா எப்படி இருக்க முடியும்? பெருமாள் பரதத்தமாச்சு. அவன் சங்கல்பம் பண்ணி அதுவும் புத்தி பூர்வகமா அவன் சங்கல்பம் பண்ணினான் அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான். இவன் சாட்சியா நின்று பார்க்க வேண்டியதான் இவனுடைய பொறுப்பு இல்லையா? பெருமாள் சும்மா நியூட்ரலா இருக்க மாட்டான். பெருமாள் சூரதம் சர்வபூதானம் தான். எல்லாருக்கும் ஒருத்தனே தான் அவன். எல்லாருக்கும் உண்டான மாதா பிதா அவன் தான். எல்லாருக்கும் ராஜா. பிரஜைகள் எல்லாம் நன்னா இருக்கணும் தான் நினைக்கிறான். ஆனா பக்தன்னு வந்துட்டான் அப்படின்னு கேட்டா இறங்கி தானே ஓடி வந்து காரியங்களை பண்றான். பக்தனுடைய காரியத்தை தன் காரியமா எடுத்துக்கொண்டு தானே பண்றான். அதுதான் இது. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏன மாம் உபயாந்திதே. இவனா அடைய முடியாது. அதனால எந்த ஒரு புத்தி யோகம் இருந்தது அப்படின்னா இவன் என்ன பஜனம் பண்ணி அடைய முடியுமோ அப்படிப்பட்டதான புத்தி யோகத்தை நானே கொடுத்துருவேன்னு சொல்றேன். தேஷாம் அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜந்தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா அப்படின்னு தூரத்திலேருந்து கொடுக்க மாட்டேன். அவருடைய ஹிருதயத்துல உட்காந்துடுவேன். நித்தியமா வாசம் பண்ணிடுவேன். வாசம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு இருள் போகணும் இல்லையா? அந்தகாரங்கிற இருள், அஜ்ஞானங்கிற இருள் போகணும். இருள் போகணும் அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்படணும். அந்த விளக்கு ஞான தீபமாக இருக்கணும். அப்படிப்பட்டதான ஞான தீபம் அதனுடைய பரம் யார் அப்படின்னு கேட்டா என்னுடையது. ஏன் இந்த இடத்துல ஞான தீபம் எரியறது அப்படின்னு கேட்டா ஒரு நெய் அல்லது ஒரு வேணும் இல்லையா? அது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டா தேஷாம் அனுகம்பார்த்தம். பெருமாளுடைய கருணைங்கிறது தான் நெய். ஞானம் ஒருத்தனுக்கு ஏற்படணும் அப்படின்னா பெருமாளுடைய கருணைக்கு தான் அவலம்பனமா இருக்கணும் இல்லையா? நெய் இல்லைன்னா எங்கேருந்து வரும்? அது ஞானம் தீபம் எப்படி எரிய முடியும்? அந்த நெய் எங்கேருந்து வருது அப்படின்னா பெருமாளுடைய கருணையிலேருந்து தான் வருது. ஸோ பெருமாளுடைய தேஷாம் அனுகம்பார்த்தம். அனுகம்பானா கருணை, தயைன்னு அர்த்தம். தேஷாமேவ அனுகம்பார்த்தம். அவர்களுக்கே என்னுடைய கருணை பிரவகிச்சுண்டு வர்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா அவர்களுடைய ஹிருதயத்துல உட்காண்டு அந்த ஞான தீபத்தை கொடுத்து அந்த ஞான தீபத்தினால அஜ்ஞானங்கிற இருள் போய் அந்த அஜ்ஞானங்கிற இருள் போயிடுத்து அப்படின்னு கேட்டா தமோ மூலத்தினால ஏற்பட்ட எல்லா விதமான பாபங்களும் போயிடும். அப்ப என்ன பக்தி பரிபூர்ணமா பண்ணுவான். அப்ப பெருமாள் இவன் பக்தி யோகம் பண்றான்னு சும்மா இருக்க மாட்டான். தானே முயற்சி பண்ணுவான். முயற்சி பண்றதோடு சும்மா இருக்க மாட்டான். தன் ஹிருதயத்துல இவனே வந்து உட்காந்து ஞான தீபத்தை ஏத்தி கொடுத்து அந்த ஞான தீபத்தினால பக்திக்கு தடங்களாக இருக்கக்கூடிய எல்லா பாபங்களையும் போக்கி அந்த ஞான தீபத்தினால பக்தி மலரும்படியாக செய்து அந்த பக்தியினால தன்னையே காமிப்பன் பெருமாள். தானே தன்னை காமிப்பன் இல்லையா? நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞான தீபேன பாஸ்வதா அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். தேஷாம் அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜந்தமஹ நாசயாம் யாத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா. மேல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. அதை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படியா இருந்தாலும் அதை வச்சுட்டு தான் அடியேன் இப்ப அர்த்தங்களை சொல்றதுனால அதை நான் காமிக்கிறேன். படிக்கலனாலும் பரவாயில்ல. மூலம் இது ஸ்லோகம், கீதையினுடைய ஸ்லோகம். அதற்கு மேல அடுத்ததுல இருக்கிறது பாஷ்யம். அதுக்கும் கீழே அந்த லைனுக்கு கீழே இருக்கிறது தாத்பரிய சந்திரிகை. அது பரவாயில்ல. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது பகவத் ராமானுஜருடைய பாஷ்யம் தான் பார்க்கிறோம். தேஷாமேவ அனுகிரகார்த்தம் அகம் ஆத்மபாவஸ்தா தேஷாம் மனோவிருத்தௌ விஷயத்தையா அவஸ்திதா. மனசுக்குள்ள அது விருத்தியாகிற இடத்துல தான் விஷயமாக உட்காண்டுருவான் பெருமாள்.
மதியான கல்யாண குணகணாம்ச்ச ஆவிஷ்குர்வன்னு அப்படின்னு அவனுக்கு புதுசு புதுசா தன்னுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் வெளியில தெரியும்படியாக தானே பண்ணுவன். எப்பயாவது பெருமாள் உணரும் பொழுது அப்ப தெரியும் நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைக்கிறது இல்ல, பெருமாள் தானே வந்து தன் நினைவுகளை தானே கொடுக்கறான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். கல்யாண குணாம்ச்ச ஆவிஷ்குர்வன்னு இவன் தெரிஞ்சுக்கிறேன்னு அங்க போடல, தன்னுடையதான கல்யாண குணங்களை தானே காமிக்கிறான்னு இங்க போடுறார். மத்விஷய ஞானாக்கியேன பாஸ்வதா தீபேனா, என் விஷயமான ஞானம்ங்கிற ஒரு தீபத்தினாலே ஞான விரோதி பிராச்சீன கர்ம ரூப அஜானஜம் மத்யதிரிக்த பூர்வாபியஸ்த விஷய பிராவண்ய ரூபம் தமஹா நாசயாமி அப்படின்னு. தமங்கிறது நசிக்கணுமே. தமசுங்கிறது தான் தாழ்ந்த விஷயங்கள்ல நம்மள கால் தாழ பண்ணுவது தமசு தான். தமசுங்கிற முக்குணங்களுக்கு வசப்பட்டு அதுல முக்கியமா தமசுக்கு வசப்பட்டோம் அப்படின்னா என்ன ஆகுறது அப்படின்னா தகாத விஷய இடத்துல மனசு போகிறது. மத் வத்திரிக்த பூர்வாபியஸ்த விஷய பிராவண்ய ரூபம் தமஹா. தமஹானாலே என்னன்னு இந்த இடத்துல அர்த்தம் சொல்றார். மத் வத்திரிக்த பூர்வாபியஸ்த விஷய பிராவண்யம், என்ன தவிர்ந்த விஷயங்கள்லேயே இருக்கக்கூடியதான ராகம் ஆசை. மத் வத்திரிக்த பூர்வாபியஸ்த விஷய பிராவண்ய ரூபம், முன்னாடி என் தவிர்ந்த விஷயங்களிலே இவனுக்கு இருக்கக்கூடியதான ஆசை அப்படிங்கிற தமசு ஒழியணும். அது ஒழியணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த தமசுக்கு காரணம் என்ன அப்படின்னா கர்ம ரூப அஜ்ஞானச்சம். கர்மாவுக்கு வசப்பட்டு கர்மாவை பண்ணி அதனுடைய வினை பயனை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த வினை பயன் எப்படி கொடுக்கறது அப்படின்னா தமசுங்கிற குணத்துல நம்மள போய் கொண்டு விடுறது. அந்த தமசு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அவன் விஷயத்தை தவிர எல்லா விஷயங்களையும் ஆசை கொண்டு வருது. அப்போ அந்த தமசு கழியணும், அப்போ அந்த அஜ்ஞானம் கழியணும், அதற்கு ஒரு தீபம் வேணும், அது ஞான தீபமாக இருக்கணும். அந்த ஞான தீபத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் பெருமாள் தானே பண்றான். எந்த இடத்துல மனசனுடைய எண்ணங்கள் பிரவருத்தியாகிறதோ அந்த இடத்துல பெருமாள் தானே ஆசையாக அவன். எல்லாருக்கும் அந்தர்யாமி அவன்தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் அல்ல. இதுல கான்ஃபிளிக்டும் கிடையாது. எல்லாருக்கும் அந்தர்யாமி அவன்தான், பக்தனுக்கும் அந்தர்யாமி அவன்தான். எல்லாருக்கும் அந்தர்யாமியா அவன் சாட்சியா மட்டும் இருப்பானே ஒழிய அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனா பக்தனுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா தான் முயற்சி பண்ணுவான். தான் சங்கல்பத்தினால தன் விஷயமான விஷயங்களை தானே காட்டி கொடுப்பான் இல்லையா. ஒரு குழந்தை படிக்கும் பொழுது அதுவா படிக்கிறது எப்படி? அம்மா பக்கத்துல உட்காந்து அதுக்கு குவிஸ கேட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து நோட்ஸை கொடுத்து காஃபி கொடுத்து டீ கொடுத்து கொஞ்சி அதை படிக்க வைக்கிறதுங்கிறது எப்படி? படிக்கிறது யார் பண்றா? குழந்தை தான் பண்றது. ஒரு ரூம்ல கதவை சாத்திட்டு அம்மா அப்பா இங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறது எப்படி? அது பக்கத்திலேயே உட்காந்து அதுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அர்த்தங்கள் எந்த இடத்துல தெளிவையோ அந்த இடத்த தெளிவுபடுத்தி தெளிஞ்ச அர்த்தம் ஸ்திரமா இருக்காங்கிறதுக்காக அவன் இடத்துல கேள்வி கேட்டு அதற்கப்புறம் அவனுக்கு படுக்க போட்டு தூங்க வச்சு காலங்காத்தால எழுப்பி அதுக்கு ஒரு பருப்பு சாதத்தை கொடுத்து வாயில போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி அது எக்ஸாம் எழுதிட்டு வந்து அது எழுதின எக்ஸாமுக்கு இவா கை தட்டுறா. ஏன் கை தட்டணும் அப்படின்னா என் குழந்தை நன்னா எழுதிருக்குன்னு இல்லையா. அப்போ ரெண்டு சமயத்திலையும் அம்மா அப்பா இவ தான் குழந்தை தான் படிக்கிறது. ஆனா வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? குழந்தை தானே படிக்கிறது எப்படி? அந்த குழந்தை படிக்கிறதுங்கிற பேர் அது படிக்கணும்னு நினைக்கிறதுனா நம்ம ஏதாவது நம்ம பண்ணணும். டக்கு 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 டக்குன்னு வேலை நடக்கிறது இல்லையா. அதுதானே பெருமாள் இங்க பண்றோம். அது என்ன வந்து சேரணும்னு ஆசைப்படுறது. அப்ப மற்ற காரியங்கள் எல்லாம் நானே பண்ணிடுவோம். இது சாமான்யமா நம்ம பண்ணும் பொழுதே இந்த விஷயம் இருக்கு அப்படின்னா பரதத்துவமானது பரம சங்கல்பம் பண்ணும் பொழுது அதால சாதிக்க முடியாத காரியம் என்ன இருக்கு இல்லையா. அதனால மனசு எந்த இடத்துல பிரவருத்தி ஆகிறதோ அந்த இடத்துல பெருமாள் தானே ஸ்வதகா ஆசையோடு வந்து எழுந்தருளி இவனுக்குன்னு வேண்டியதான எல்லா விதமான தன்னுடைய கல்யாண குணங்கள்ங்கிற ஒரு கல்யாண குணங்களை தானே காட்டி கொடுத்து கல்யாண குணங்களை தானே காட்டி கொடுத்தான் அப்படின்னா இவனுக்கு ஞானம் ஏற்படும். அந்த ஞானம்ங்கிற ஒரு ஒளி ஏற்பட்டது அப்படின்னா அஜ்ஞானம் கழியும். அஜ்ஞானம் கழிஞ்சது அப்படின்னு கேட்டா என்ன தவிர்ந்த வேற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசைங்கிற தமசு கழியும் அப்படிங்கறத சொல்றான். இதெல்லாமே அவனே பண்ணிடுறான், இவன் ஒன்னும் பண்ணல. அர்ஜுன உவாச்சா ஏவம் சகலேதர விசஜாத்தீயம் பகவத் அசாதாரணம் ஸ்ருண்வதாம் நிரதிசய ஆனந்தஜனகம் கல்யாண குணயோகம் ததைஸ்வர்ய விததிஞ்ச ஸ்ருத்வா தத் விஸ்தாரம் ஸ்ரோது காமஹா அர்ஜுனஹா உவாச்சா. அர்ஜுன உவாச்சா எதுக்கு சொல்லணும்? இப்போ திடீர்னு இப்போ அப்பதான் பெருமாள் பேசிட்டே வரானே, திருப்பி எதுக்கு சொல்லணும் இப்ப அர்ஜுனா அப்படின்னா ஏவம் இந்த மாதிரி சகலேதர விசஜாத்தீயம்
எல்லார காட்டிலும் வேறுபட்டதான தன்மையை உடையவனான எம்பெருமான் யாரை காட்டிலும் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன், பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டவன், கால தத்துவத்தை காட்டிலும் வேறுபட்டவன், சுத்த சத்துவத்தை காட்டிலும் வேறுபட்டவன், ஆத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவன், பத்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவன், முக்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவன், நித்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவன் இல்லையா? சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதன்னே பேரவனுக்கு நம்மளுடைய கத்தியத்திரயத்துல வரும் இல்லையா? அதனால சகலேதர விசஜாத்தியம்னு சொல்லும் பொழுது அச்சேதனத்தை மூன்று விதமான சேதனத்தை காட்டிலும் உயர்ந்தவன் வேறுபட்டவன், மூன்று விதமான சேத்தனங்களை காட்டிலும் வேறுபட்டவன் உயர்ந்தவன். பகவத் அசாதாரணம், அவனுக்கே அசாதாரணமான யோகத்தையும் விபூதியையும் உடையவன். இதை கேட்கும் பொழுது ஸ்ருண்வதாம் நிரதிசய ஆனந்த ஜனகம் அப்படின்னு அவனுடைய கதைகளை கேட்டு, அவனுடைய பெருமைகளை கேட்டு, அவனுடைய யோகத்தை கேட்டு, அவனுடைய விபூதியை கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டா ஆனந்தமா இருக்கு கேட்கிறவாளுக்கு. ஸ்ருண்வதாம் நிரதிசய ஆனந்த ஜனகம், கேட்கும் பொழுது அப்படியே சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு இல்லையா? எது கல்யாண குணகண யோகம் அப்படி அவனுக்கு அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் இருக்குன்னு அதை நினைச்சு அதை கேட்கும் பொழுது இவனுக்கு அந்த மாதிரி தோன்றது. ததைஸ்வர்ய விதத்திம், அவனுடைய ஐஸ்வர்யம்ங்கிறது ஸ்ருத்வா தத் விஸ்தாரம் ஸ்ரோதுகாம, இதை கேட்டுட்டான். கேட்கும் பொழுது ஆனா சம்மரைஸ்டா கேட்டான். மொத்தம் 3 ஸ்லோகங்கள்ல தானே கேட்டான். அர்ஜுனா தத் விஸ்தாரம் ஸ்ரோதுகாம, அதை விரிவா கேட்கணும்னு அர்ஜுனன் ஆசைப்படுறான். அதனால உவாச்ச, அந்த காரணத்தினாலே சொன்னாங்கிறது தான் அங்க கொடுத்துருக்கு. எதை மனசுல கொண்டு இத சொன்னான்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு பகவத் ராமானுஜருடைய பாஷ்யம் காட்டுறது. ஏவம் சகலேதர விசஜாத்தியம் பகவத் அசாதாரணம் ஸ்ருண்வதாம் நிரதிசய ஆனந்த ஜனகம் கல்யாண குணகண யோகம் ததைஸ்வர்ய வித்ததிஞ்ச சுருத்வா, இது எல்லாத்தையும் கேட்டு தத் விஸ்தாரம் ஸ்ரோதுகாமஹா அர்ஜுனா உவாச்சா, அதனுடைய விரிவை கேட்கணுங்கிற ஆசையாலே அர்ஜுனன் இதை சொன்னான். பரந்தாமா பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு. இப்ப 12வது ஸ்லோகம் அத வாசிங்கோ. உங்க கையில இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பாருங்கோ. பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஏவம் அஜம் விபும். பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும். படிங்கோ. 12வது ஸ்லோகம் அர்ஜுன உவாச்சாலேன்னு சொல்லணும். மாலத்தியம்மா படிங்கோ. பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆஹுஸ்த்வாம் ரிஷய. போறோம், அதே 2 தடவை படிங்கோ. அந்த ஸ்லோகம் தான் இப்ப பார்க்க போறோம். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜத் விபும். அடியேன் பரம் பிரம்மா பரந்தாமா பரமம் பவித்ரம் இது யம் ஸ்ருதயः வதந்தி சஹி பவான். பவான்னா தேவரீர் தான் அர்த்தம், நீங்க தான். எது நீங்க தான்? பரம் பிரம்மா பரந்தாமா பரமம் பவித்ரம் இது யம் ஸ்ருதயः வதந்தி. வேதங்கள் எந்த வஸ்துவை காமிச்சு இதுதான் பரபிரம்மோ, இதுதான் பரந்தாமம், இதுதான் பரமம் பவித்ரம், பவித்ரம்னா தூய்மைப்படுத்தக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். பரம்தானா தாமா அப்படின்னு கேட்டா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். பிரம்மணா பிரம்மா அப்படின்னு கேட்டா பிருகத்வேன பிரம்மணத்வேனச்ச பிரம்ம இது அபிதீயதே அப்படின்னு ரொம்ப பெரிய வஸ்துன்னு அர்த்தம். இல்ல தன்னை அறிந்தவர்களை பெரியவர்களாக ஆக்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். அதனால பரபிரம்மம். இப்படி பரபிரம்மம் பரமம் தாமம் பரம்தாமா பரமம் பவித்ரம்னு இந்த வேதங்கள்லாம் யார சொல்றதோ சஹி பவான் நீதான் அது. அப்ப ஸ்ருதிகள்லாம் யார சொல்றதோன்னு சொல்லணும் இல்லையா? இப்ப பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் என்ன இருக்கு அப்படின்னா, எந்தெந்த இடத்துல ஸ்ருதிகள் பரம்பிரம்மான்னு பெருமாளை சொல்றது அதை சொல்லணுமே. அதை நினைச்சுதானே அர்ஜுனன் சொல்றான். அர்ஜுனன் என்ன சொல்றான்? நீதான் பரபிரம்மம் அப்படின்னு தான் வேதங்கள்லாம் சொல்றது. வேதங்கள்ல எங்க சொல்றது அப்படின்னா பரபிரம்மம் எங்க சொல்லியிருக்கு? யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே யே ந ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்பிஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வா தத் பிரம்மேதி. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே, பிரம்மான்னு சொல்லணும். ஜிக்ஞாசாதிகரணத்துக்கு மேல பரபிரம்மத்தை அடையணும் அறியணும்னு முதல்ல ஆசைப்படுறான். வேதாந்த விசாரம் பண்ணும் அவன். எது பரபிரம்மம்? ஜன்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு சொல்றது.
அஸ்ய அஸ்யனா இந்த லோகத்துக்கு பிரபஞ்ச ரூபமா நம்ம பார்க்கக்கூடிய ரூபம், நாம ரூபத்தோட இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ரூபமான இந்த லோகம் இருக்கே, மரம் செடி கொடி மலை கடல் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மனுஷன் ஸ்தாவரம் ஜங்கமம் தேவர்கள் எல்லாம் தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஜன்மாதி அஸ்ய யதஹா, அதுதான் பரபிரம்மம். ஜன்மா எங்கேருந்து ஏற்பட்டது? யாரால ரட்சணம் பண்ணப்படுறது? யாரிடத்துல போய் பிரளய காலத்துல போய் ஒடுங்கிறது? யாரிடத்துல இருந்தோ அதுதான் பரபிரம்மம். அப்ப பரபிரம்மத்துக்கு லட்சணம் கொடுக்கணும் இல்லையா? முதல்ல டெபினிஷன். விசாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டான், வேதாந்த விசாரம் பண்ணணும், எம்பெருமான தெரிஞ்சுக்கணும், பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். பரபிரம்மம் யாருன்னு முதல்ல தெரியணும். அதுக்குன்னு ஒரு டெபினிஷன் முதல்ல கொடுக்கணும் இல்லையா? அது எப்படி கொடுக்குறா அப்படின்னா, யதோமா இமானி பூதானி ஜன்மத்யஸ்ய யதஹா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லோகம் எல்லாம் யாரிடத்துல இருந்து ஏற்பட்டிருக்கோ அவன் தான் பரபிரம்மம். இது சூத்திரம், பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரங்கிறது எதை அடியாக கொண்டது? உபனிஷத்துக்கள்ல அடியாக கொண்டது. எந்த உபனிஷத் வாக்கியம் இந்த மாதிரி சொல்றது? ஏன்னா பிரம்மசூத்திரங்கிறது தானா ஏற்பட்டது கிடையாது. வேதம் அதனுடைய சிரோபாகத்துல வேதாந்தம், உபனிஷத்து, உபனிஷத்தினுடைய வாக்கியங்கள், அந்தந்த வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்களை பொறுக்கி நமக்கு தொகுத்து கொடுத்ததுதான் பிரம்மசூத்திரம். அஃபோரிசம்னு சொல்லுவோம், சின்னதை நமக்கு கொடுத்துரும். அதை கொண்டு வேதாந்த வாக்கியங்கள் இது இதை சொல்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீபாஷ்யம் போன்ற பெரிய கிரந்தங்கள் நமக்கு வேண்டியிருக்கு. அதுல ஜன்மாத்யஸ்ய யதஹா அப்படிங்கிறதுக்கு மூல பிரமாணமாக இருக்கக்கூடிய வேதாந்த வாக்கியம் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. இமானி பூதானி, இங்க பார்க்கக்கூடியதான பூதங்கள் எதுலேருந்து ஏற்பட்டது? யதோ ஜாயந்தே, எங்கேருந்து ஏற்பட்டிருக்கு? பிறப்பு அங்க எங்கேருந்து ஏற்பட்டிருக்கு? ஏன ஜாதானி ஜீவந்தி, பிறந்தெடுத்தா பிறந்த இந்த ஜீவராசிகள்லாம் யாரால வாழறது? ஏன ஜாத்தானி, பிறந்த இதுகள் யாராலே வாழறது? ஜீவந்தி யத் பிரயந்தி அபிவிசந்தி, இந்த ரட்சணம் பண்ணிட்டு வாழப்பட்ட இந்த வஸ்துக்கள்லாம், இந்த ஜீவராசிகள்லாம் கடைசி காலத்துல எங்க போய் சேரறது? நம்ம பார்க்கக்கூடிய ஜீவராசிகள் யாராலே பிறக்கப்படுறது? பிறந்த இந்த ஜீவராசிகள் யாராலே ரட்சணம் பண்ணப்படுறது? ரட்சிக்கப்பட்ட இந்த ஜீவராசிகள் பிரளய காலத்துல யார் இடத்துல போய் ஒடுங்கிறது? தத் விஜிக்ஞாசஸ்வா, அத்தை அறிந்து கொள், அது பரபிரம்மம் அப்படின்னு. அது பரபிரம்மம்னு அத்தை அறிந்து கொள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றது இந்த இடத்துல இல்லையா? இது உபனிஷத்துக்கள்ல வருது, சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது. அடுத்தது பிரம்மா வித் ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரம் ஆப்னோதி, பிரம்மத்தை அடைகிறான், பரம புருஷார்த்தமான பிரம்மத்தை அடைகிறான். பிரம்மத்தை அறிந்தவன், உணர்ந்தவன், தியானம் பண்ணினவன், உபாசனம் பண்ணினவன் பரபிரம்மத்தை அடைகிறான். நம்ம பார்த்தோம் முன்னாடி 6வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது, வேதனம் உபாசனம் நிதித்தியாசனம் எல்லாம் ஒண்ணுதான், அதனுடைய படி நிலைகள் தான் இல்லையா? பிரம்மவித்து அப்படின்னா, பிரம்மவித்து அப்படின்னா நம்ம அறியறா போல பெருமாளை அறிந்தவன்னு கிடையாது. நம்ம கையில ஒரு உள்ளங்கையில நெல்லிக்கனி இருந்ததுன்னா அதை எப்படி நம் கண்களால நன்னா பார்த்து உணர முடியுமோ அது போல அறிந்தவன் பிரம்மத்தை அடைகிறான். அது தியானத்தினால தானே சித்திக்கும். பிரம்மவித்து ஆப்னோதி பரம். அப்ப இங்க பிரம்மத்துன்னு சொன்னா பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். பிரம்மம்னா என்னங்கிறது முதல் வாக்கியத்துல சொல்லித்து, பிரம்மத்தை அறிந்தவன் பரம புருஷார்த்தத்தை அடைகிறான். அடுத்தது சயோகவை தத் பரமம் பிரம்மா வேதா பிரம்மைவ பவதி. யார் அந்த பரமமான பிரம்மத்தை அறிகிறானோ உணர்கிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிறான். சயோகவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. யார் அந்த உயர்ந்த பரபிரம்மத்தை அறிகிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிறான். வைகுண்ட லோகத்துல பெருமாளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் உண்டு? ஒன்றும் கிடையாது. அவனை போலவே நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் உண்டு. சாரூபியம் சாலோக்கியம் சாமீபியம் சாயுஜ்யம்னு அதுதானே சொல்றோம். அவனும் வைகுண்டத்துல தான் இருக்கான், நம்மளும் வைகுண்டத்துல தான் இருப்போம். அவனுக்கும் சங்க சக்கரங்கள்லாம் உண்டு, நமக்கும் சங்க சக்கரங்கள்லாம் உண்டு. அவனுக்கும் முழுசா விரிந்த ஞானம், நமக்கும் முழுதாக மலர்ந்த ஞானம் உண்டு. அவனுக்கும் ஆனந்தம் உண்டு. அவன் எப்படி ஆனந்தமா இருக்கானோ அதே போல ஆனந்தம் நமக்கும் உண்டு. பிரம்மைவ பவதி, பிரம்மனை போலவே பிரம்மமாகவே ஆகிறான்னு எடுத்துக்க முடியும். பிரம்மாவை போலவே பரபிரம்மத்தை போலவே இவனும் ஆகிறான். நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு அனுகுணமா அதை எடுக்கும். அடுத்தது
இல்லையா? ஸ்ருதயா வதந்தின்னு சொன்னான் இல்லையா அர்ஜுனன் என்ன சொன்னா? வேதங்கள்லாம் உன்னதான் பரம்பிரம்மன்னு சொல்றது. எங்க சொல்லித்து? இங்க பார்த்தோம். இப்போ அடுத்தது பரம்தாமா. ஸ்ருதிகள்லாம் வேதாந்தங்கள்லாம் உன்னதான் பரமம் தாமான்னு சொல்றது. எந்த இடத்துல சொல்றது? தாம சப்தா ஜோதிர் வச்சனா. தாமா அப்படின்னாலே ஜோதிஷுன்னு அர்த்தம், ஒளின்னு அர்த்தம். பரஞ்சோதிஹி அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப அதுக்கு எங்க வேதாந்த வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னா, அதா யததா பரஹா திவஹா ஜோதிஹி தீப்யதே. துலோகத்திற்கு மேலே ஒரு அழகான ஒரு பரமமான ஜோதிஷி மிளிர்விட்டு எரிகிறதுன்னு அர்த்தம். அத யததா பரஹா திவஹா ஜோதிஹி தீப்யதே அப்படின்னு. அந்த ஆகாசத்திலே வைகுண்டம்னு அர்த்தம். இந்த திலோகத்துக்கு மேலே ஒரு பரஞ்சோதிசு ஒளிர்விட்டு எரிகிறது, தீப்யதே அப்படின்னு அர்த்தம். பரஞ்சோதிஹி உபசம்பத்யா ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே. அப்படிப்பட்டதான பரஞ்சோதிச்சை அடைந்தவன் தன்னுடையதான ஸ்வரூபம் மலரப் பெறுகிறான். ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னா, தனக்குன்னு இயற்கையாக இருக்கக்கூடிய ஆத்மா, நமக்கு இன்னைக்கும் ஆத்மா இருக்கு. ஆனா இங்க பத்த ஆத்மாவா இருந்துட்டு இருக்கும். முக்த நிலை நெருக்கு இருக்கும் அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் மாறாது. ஆதனா அதனுடைய ஸ்வபாவம் என்ன ஆகிறது அப்படின்னா இயற்கையான ஸ்வபாவத்தை அடையிறதுன்னு அர்த்தம். இயற்கையான ஸ்வபாவம்ங்கிறது என்னது? அனந்தமான ஞானம், ஆனந்தம் இல்லையா? அப்படி நமக்கு இப்ப தெரியலையே. அனந்தமான ஞானம் இருக்கா? இல்லையே. சங்குச்சிதமான ஞானம் தான் இருக்கு. அனந்தமான ஆனந்தம் இருக்கா? இல்லையே. சங்குச்சிதமான ஆனந்தம் இருக்கு இல்லையா? ஞானம் தான் இருக்கு. சோ ஞானமோ ஆனந்தமோ சங்குச்சிதமான அப்படின்னா குறைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். குறைவுபட்டன்னு அர்த்தம். சங்குச்சிதமான அப்படின்னா இல்லையா? ரெஸ்ட்ரிக்டட் நாலேஜ், ரெஸ்ட்ரிக்டட் பிளஸ். ஃபுல்லா இல்லையே, இன்ஃபினிட்டா இல்லையே இல்லையா? ஃபைனைட் பிளஸ். அது கூட இன்னைக்கு நமக்கு இல்லை, அது வேற விஷயம். பட் ஞானம் ஃபைனைட் ஞானம், ஃபைனைட் பிளஸ் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது. ஆனா முக்தனாக அடையும் பொழுது, அந்த பரஞ்சோதிச அடையும் பொழுது தன்னுடைய முழுமையான ஸ்வபாவம், இயற்கையான ஞானம், ஆனந்தம் அப்படியே வெளியில தெரியுது. ஒரு ரத்னத்துக்கு அதனுடைய ஒளிங்கிறது இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தன்மை. ஒரு ரத்னத்தை நன்னா அழுக்கெல்லாம் தேய்ச்சு 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 அலம்பினோம் அப்படின்னு கேட்டா, அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த பிரில்லியன்ஸ் அதுலேருந்து வருது, எக்ஸியோபரன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரத்னத்திலேருந்து வெளியில வரக்கூடியதான அந்த ஒளி நம்ம ஏற்படுத்தினது கிடையாது. நம்ம தேய்ச்சதுனால ஏற்பட்டுதா? இல்ல. நம்ம தேய்ச்சதுனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, அத மூழ்கி அழுக்கா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டா இயற்கையான ஒளி தெரியறது இல்லையா? அதுதான் இந்த ஜீவனுக்கு நடக்கிறதுன்னு சொல்ற உபநிஷத்துக்கள் எல்லாம். நமக்கு ஞானம் இருக்கு, இந்த க்ஷணம் கூட நமக்கு ஞானம் இருக்கு. பரிபூர்ணமான ஆனந்தம் நம்ம எல்லாருக்கும் ஸ்வரூபதா உண்மைதான், வாஸ்தவத்துல இருக்கு. ஆனா சரீரத்தினுடைய சேர்க்கையினால, ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய சேர்க்கையினால, மாயைக்கு வசப்பட்ட ஒரு தன்மையினால, நமக்கு அனாதி கர்ம வாசனையினால, அவித்தியினால என்ன ஆகிறது அப்படின்னா அது அப்படியே மூடப்பட்டிருக்கு. பிரபத்தினாலேயோ பக்தினாலேயோ இந்த முக்தாத்மா அங்க போய் அடைஞ்சு விடுறான் அப்படின்னு கேட்டா, அவனுடைய இயற்கையான ஸ்வரூபம்ங்கிற தமம்ங்கிற மேல இருக்கக்கூடிய ஒரு கோட்டிங் போயிடுத்து அப்படின்னு கேட்டா அப்படியே ஒளிர்வடையறது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. பரஞ்சோதிஹி உபசம்பத்ய ஸ்வேன ரூபேண அபினிஷ்யதே. ஸ்வேன அப்படின்னா தன்னுடையதான, ரூபேண அபினிஷ்யதே தன்னுடைய ரூபம் தானா வெளியில அழகா தெரியறது, அதோடு ஒளிர்றது. இது சாந்தோக்கியத்துல. தன் தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி. ஜோதிஷுக்களுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கக்கூடிய ஜோதிஷை இந்த தேவர்கள் நமஸ்காரம் பண்ணுகிறார்கள், தியானம் பண்ணுகிறார்கள். ஆச்சா, நீதான் பரந்தாமா அப்படின்னு அர்ஜுனன் சொன்னா, வேதத்துல எல்லாம் இப்படிதானே சொல்லியிருக்குன்னா, எந்த இடத்துல சொல்லியிருக்குன்னா பாஷ்யக்காரர் நமக்கு காமிக்கிறார். அதா யதா பரஹோ திவோ ஜோதிஹி தீப்யதே பரஞ்சோதிஹி உபசம்பத்ய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே தம் தேவா ஜோஷிதாம் ஜோதிஹி இதி. அதே போல ததாச்ச பரமம் பவித்ரம் பரமம் பாவனம். பரமம் பவித்ரம் அப்படின்னா பாவனம்னு அர்த்தம், தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். கங்கை ஜலத்துல நம்ம போய் ஏன் குளிக்கிறோம்? ஏன் நம்ம குளிக்கிறதே இல்லையா? டெய்லி தான் குளிச்சுட்டே இருக்கும். எப்ப ஏன் கங்கை ஜலத்துல போய் குளிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும். அதை பவித்ரம்னு சொல்லுவோம், பாவனம்னு சொல்லுவோம். தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மைக்கு பாவனம்னு பேர் இல்லையா? அப்போ ஸ்மர்த்துஹு அஸ்லேஷ கல்ம அசேஷ கரம், அஸ்லேஷகரம், சாரி, அசேஷ கல்மஷ அஸ்லேஷகரம் அர்த்தம். இவனுக்கு எல்லா விதமான கல்மஷங்கள்லாம் இருக்கு இல்லையா? மனசு கூட அழுக்கெல்லாம் இருக்கு.
மனசுக்குள்ள அழுக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் போகணுமே, அது நினைக்கக்கூடியவன். பெருமாளை யார் தியானம் பண்றாளோ, உபாசனம் பண்றாளோ, பக்தி பண்றாளோ, அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சர்யாதி அனாத்ம குணங்கள், இந்த சுரூபத்துக்கு தகாத குணங்கள் எல்லாத்தையும் அழுக்கையும் அஸ்லேஷ அப்படியே விட்டு எடுத்துருமா. பக்தி பக்தி உள்ள வந்துடுத்து அப்படின்னாலே எல்லா விதமான பாபங்களும் ஒழிந்து போயிடும். விநாசகரம். அது யார் பண்றா அப்படின்னா பெருமாள் தான் பண்றான். அப்ப பரமம் பவித்ரம் யார் அப்படின்னா பெருமாள் தான். எங்கேயும் தேடிண்டு ஓடணுங்கிற அவசியமே கிடையாது. பவித்திரத்துக்காக ஓடு ஓடு ஓடு, எந்த பிராயச்சித்தை எத்தத்தின்னா பித்தம் தெளியும்னு இந்த தீர்த்தத்துக்கு போய் குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன அப்படின்னா பெருமாளை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு இருக்கிற இடத்துல இருந்து கோவிந்தாவை சொன்னா போறோம், அவனை தியானம் பண்ணினா போறோம், அவனுடைய கதைகளை கேட்டா போறோம், அவனை பத்தி பாடிட்டு இருந்தா போறோம், அவனை நினைச்சுட்டு இருந்தா போறோம். அதை காட்டிலும் பரமம் பவித்திரம் இந்த லோகத்துல கிடையாது. அப்ப கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாமான்னு அடியே சொல்ல வரல. கோவிலுக்கெல்லாம் கண்டிப்பா போகணும். ஏன் அப்படின்னா இயற்கையா நமக்கு அந்த சாநித்தியம் இருக்க போறதுல அந்த கோவில்ல அந்த கோவிலுக்குன்னு உண்டான சாநித்தியத்தினால அங்க மனசு கொஞ்சம் அமைதியாகி பக்திங்கிறது பரிபூர்ணமா நமக்கு மலருது. அதனால ஓடுறோம் நம்ம. கோவில்ல தான் கோவில் தான் ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு போனாதான் பக்தி பண்ணுவேங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு போகாம ஆத்துல இருந்தாலும் அவனுடைய ஸ்மரணம் நிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாளே நமக்கு எல்லாம் நினைச்சுட்டு ஆத்துல இருந்துட்டே அவனை கொண்டாடணும். இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுமே. அப்படி இல்லையே. ததாச்ச பரமம் பவித்ரம் பரமம் பாவனம் ஸ்மர்த்து அஸ்லேஷ கல்மேஷ அசேஷ கல்மஷ அஸ்லேஷகரம் விநாசகரம்னு அர்த்தம். இதுக்கு என்ன கொடுத்துருக்கு, என்ன இடத்துல நமக்கு பிரமாணம் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டா, யதா புஷ்கர பலாச ஆபஹா ந ஸ்லிஷ்யந்தே ஏவமேவம் விதி பாப கர்மம் ந ஸ்லிஷ்யதே. யதா புஷ்கர பலாச, எப்படி ஒரு தாமரையினுடைய ஒரு இலையில தண்ணீர் ஒட்டாதோ யதா புஷ்கர பலாச ஆபஹா ந ஸ்லிஷ்யந்தே, எப்படி தாமரையினுடைய ஒரு இலையில தண்ணீர் ஒட்டாதோ ஏவமேவம் விதி பாப கர்மம் ந ஸ்லிஷ்யதே, அப்படி அறிந்து கொள் இவனிடத்துல பாப கர்மங்கள் ஒட்டாது. ஏன்? ஏன்னா இவன் தான் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கானே. ஏன்? பெருமாள் தான் பரம பவித்ரனாச்சு. அதனால பரம பவித்ரனான எம்பெருமான தியானம் பண்ணும் பொழுது எப்படி தாமரை இலை மேல் தண்ணீர் ஒட்டாதோ இவனுடைய மனசுக்குள்ளே எந்த விதமான பாபமும் ஒட்டாது. எந்த கர்மாவும் இவனை தொடவே தொடாது. இவன் கர்மாதான் பண்ணிட்டே இருக்கான், ஆனா தொடாது. இவனை தொடவே தொடாது. எப்படி அப்படி இருக்க முடியுமா? என்ன குத்தி பாருங்கோ, தாமரை இலை மேல தண்ணீரை குத்தி பாருங்க. நான் தான் தண்ணி குத்தினேனே, நான் தான் கர்மா பண்றேனே, ஒட்டாது. எப்படி? இந்த தாமரை மலையில தண்ணி ஒட்டித்தா? தண்ணி தான் குத்தின்றே நீ குடம் குடமா கொட்டேன், ஒட்டாது. அந்த மாதிரி இவன் கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தாலும் எந்த கர்ம வினை பயனும் இவனை ஒட்டவே ஒட்டாது. எப்படி? அப்படித்தான். ஏன் அப்படின்னா அவன் பரமம் பவித்ரன். அதனால அவனை ஆராதன ரூபமாக நம்ம பண்ணக்கூடியதான கர்மாக்கள், அவனை தியானம் பண்ணிட்டு உபாசனம் பண்ணக்கூடியதான கர்மாக்கள் எந்த வினை பயனும் இவனை ஒட்டாது. ஏன் அப்படின்னா அவன் பரம பவித்ரன். தத்யதா இஷீகதூலமக்னௌ புரோதம் பிரதூய ஏதைவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ பிரதூயந்தே. இஷீகம்ங்கிற ஒரு புல் இருக்கு. அந்த புல்லுல ஒரு பஞ்சு இருந்தது அப்படின்னா அந்த புல்ல நம்ம பண்ணும் பொழுது அந்த அக்னி அதை எப்படி கொளுத்தி எரிச்சிருமோ அது போல இவனுடைய பாப்பங்கள் எல்லாத்தையும் எரிச்சிருமா. ஒட்டவே ஒட்டாது. இருக்கக்கூடிய பாப்பங்களை எரிச்சு சுட்டெடுத்துரும். மேல இருக்கக்கூடிய பாப்பங்கள் ஒட்டவே ஒட்டாது. அதனாலதான் ரெண்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இல்லையா? உள்ளுக்குள்ள பாப்பம் ஏற்கனவே இருக்கு. இவன் பண்ணின பாப்பங்கள்லாம் மூட்டை மூட்டையா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மான்னு இவன் பண்ணினக்கூடிய பாப்பங்கள் வினை பயன்கள்லாம் இருக்கே. அதெல்லாம் எப்படி எறும்னா தீயினில் தூசாகும் செப்பு. சொல்லு, பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லு, உனக்கு தீயினில் தூசாகும். அதுதான் இங்க போட்டிருக்கா. எங்கேருந்து தத்யதா இஷீகதூலமக்னோ புரோதம் பிரதூய ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே. முக்தாத்மா நிலையில இவனுடைய பாபங்கள் எல்லாம் கழிந்து ஓடி முக்தாத்மாவா இவன் ஆகிறான். எப்படி ஆகிறது அப்படின்னு கேட்டா அப்படிதான் ஆகிறது. எப்படி அக்னியிலப்பட்ட பஞ்சு எவ்வளவு கூட்டங்கூட்டமா இருந்தாலும் ஒரு அக்னி துளி போருமோ அதை எரிக்க அப்படியே மகா அக்னியா எரிஞ்சு போயிடும் இல்லையா? அது போல இவன் பக்திங்கிற அக்னியினால இவனுடைய பாபங்கள் எல்லாத்தையும் கழிச்சிருமா. அதே பக்தி இவன் பரம பவித்ரனா இருக்கிறதுனால இதுக்கு மேல பாப்பங்களை அவனை ஒட்டவும் விடாது. அதனால தாமரை மேல் தண்ணீர் போலுங்கிற ஒரு உபமானமும் உண்டு. இவனுக்கு இருக்கக்கூடிய பாப்பங்களை அழிக்கிறதுக்கு அக்னிப்பட்ட பஞ்சு போலன்னு உண்டு இல்லையா? திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கே அதுதான் நம்ம தனியன்ல சொல்றோம். பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலன் பனுவல்களே அப்படின்னு சொல்றோம். அது போல
இதெல்லாம் சேர்த்து இந்த இடத்துல சொல்லப்படுறது. நாராயண பரம் பிரம்ம தத்தன்னாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ யச்ச கிஞ்சித் ஜகத்யஸ்மின் த்ரஸ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹ இதி ஸ்ருதயோ வதந்தி. இப்படிதானே சொல்றது ஸ்ருதிகள் இல்லையா? வேற ஏதாவது சொல்றது? அப்படிதானே சொல்றது. பரம்பிரம்மன் நீதான், தத்துவம் பரதத்துவம் நீதான், பரஞ்சோதிசு நீதான், பரமாத்மா நீதான் அப்படின்னு தானே சொல்றது. திருப்பி 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 நாராயணான்னு சொல்றது. இது நாராயண அனுவாக்கத்துல வரக்கூடியதான ஒரு வாக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு ஸ்ருதியில ஆதரமா, ஸ்ருதிக்கு ஒரு ஆதரமா, அவ்வளவு ஆசை. பரபிரம்மா யாருன்னு சொல்லணும். அதனால நாராயணா நாராயணா நாராயணான்னு வந்துட்டே இருக்கு. அடுத்தது புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம். அதோட சேர்ந்து இந்த இடத்துல வியாக்கியானத்தை கொடுத்துருக்கா. அதனால அப்படி ஆஹுஸ்வாம் ऋषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे. आहुस्त्वां ऋषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे. யார் சொல்லலாம்? அர்ச்சனா அம்மா சொல்லுங்க. 3 தடவை. அடியேன். ஆஹுஸ்த்வாம் ऋषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे. आहुस्त्वां ऋषयः सर्वे असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे. आहुस्त्वां ऋषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे. अडिये नमस्कारः. अडियेन्. ऋषयः सर्वे पर अवर तत्व याथात्म्यविदः त्वमेव शाश्वतं दिव्यं पुरुषम् आदिदेवम् अजं विभुः விபும் ஆஹுஹு. எல்லாம் சொல்றா. யாரெல்லாம் சொல்றா அப்படின்னா எல்லாரும் சொல்றா. ரிஷயா சர்வே, ரிஷயச்ச சர்வே. வேதாந்தங்கள் மட்டும் சொல்றதும் கிடையாது, புராண இதிகாசங்களை கொடுக்கக்கூடியதான ரிஷிகள் எல்லாரும் சொல்றா. என்ன சொல்றா? பர அவர தத்துவ யாதாத்மிய விதா. ரிஷிகள்னா யாரு? பரதத்துவம் என்னது, அவர தத்துவம் என்னதுங்கிறது யாதாத்மியமாக உணர்ந்தவர்கள். விஷ்ணு புராணத்தை கொடுத்த பராசரர் தன்னுடைய ஆச்சாரியனாலே பர அவர தத்துவஞானம் ஏற்பட்டவர் இல்லையா, அனுகிரகம் பண்ணப்பட்டவர். அவர் விஷ்ணு புராணத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, விஷ்ணு சகாசாத் தத்பூதம் அப்படின்னு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாத்துக்கும் காரணகர்த்தா யார் அப்படின்னா விஷ்ணுதான் அப்படிங்கிறத சொல்றார் இல்லையா. பர அவர தத்துவ யாதாத்மிய விதா. தேவதரியங் மனுஷ்யாதோ புன்னாமா பகவான் ஹரிகி ஸ்திரீநாம்னி லக்ஷ்மீர் நானயோர் வித்யதே பரம். தேவதரியங் மனுஷ்யாதி, இந்த 4 விதமான ஜீவராசிகள் இருக்கு இல்லையா. யாரு? ஸ்தாவரம், ஜங்கமம், மனுஷன், தேவன். அதுல எந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் புன்னாமா பகவான் ஹரிஹி, ஆண்மை அப்படிங்கிற ஒரு 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 தன்மையோடு இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் யார் அப்படின்னா பகவான் ஹரிஹி, ஹரிதான் அது. பெண்மைங்கிற தன்மையோடு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் யார் அப்படின்னா புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீநாம் நீர் லக்ஷ்மீஹி நானயோர் வித்யதே பரம். இவர்களை தாண்டி வேறொரு உயர்ந்த தத்துவம் கிடையவே கிடையாது இல்லையா. பர அவர தத்துவ யாதாத்மிய உண்மையை உணர்ந்தவர்கள். அதனால்தான் விஷ்ணு புராணத்துல அப்படி சொல்ல முடியும். யார் சொல்லியிருக்கா? பராசர பகவான் சொல்லியிருக்கா. அவர் யார்? ரிஷி தான். இப்படி எல்லா ரிஷிகளும் பரதத்துவ ஞானத்தை உணர்ந்தவர்கள், யாதாத்மியமாக உணர்ந்தவர்கள், உண்மையாக உணர்ந்தவர்கள், உண்மையாக உள்ளபடி உணர்ந்தவர்கள். ஒன்னதான் சொல்றா. என்னன்னு சொல்றா? சாஸ்வதம், நிலையானவன் நீ, திவ்யம் நீ, புருஷம் புருஷோத்தமன் நீ, ஆதிதேவம் ஜகத்காரணகர்த்தா நீ, அஜம் பிறப்பில்லாதவன் நீ, விபும் பறந்து விரிந்து எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன், பறந்து இருக்கக்கூடியவன் நீ அப்படி. அதே போலதான் தேவரிஷி நாரதரான அசிதா தேவலஹா வியாசச்ச அப்படின்னு. தேவரிஷியாக இருக்கக்கூடிய நாரதரோ அசிதரோ தேவலோ எல்லாரும் அதை தான் சொல்றான். எல்லா ரிஷிகளும் தான் சொல்றா. தேவரிஷியான நாரதர் அசிரத தேவல் எல்லாம் அதெல்லாம் சொல்றா அப்படின்னு. எந்த இடத்துல இதெல்லாம் சொல்றான்னு இப்ப வரணும் இல்லையா. ஸ்ருதயா வதந்தின்னு சொல்லும் பொழுது வேதாந்தங்கள் சொல்லித்துனா வேதாந்தங்கள் எங்க சொல்லித்துன்னு தெரியணும். அதுக்காக பிரமாணங்கள்லாம் கொடுத்தார் பகவத் ராமானுஜர். அடுத்தது ரிஷிகள்லாம் அதை தான் சொல்றா, தேவரிஷிகள்லாம் அதை தான் சொல்றான்னு சொல்லணும். அப்ப வியாச பகவான் எங்க இடத்துல சொல்றாருங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. அதனால ஹரிவம்சத்திலேருந்தும் மகாபாரதத்திலேருந்தும் நமக்கு பிரமாணங்கள் எடுத்து இந்த இடத்துல காமிக்கிறார். ஏச்ச வேதவிதாக விப்ராஹா ஏச்ச அத்தியாத்ம விதோ ஜனாஹா தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்.
இல்ல ஏச்ச வேதவிதா விப்ராக, வேதத்தை உணர்ந்தவர்களான பிராமணர்கள், ஏச்ச அத்தியாத்மவிதா ஜனஹா, அத்தியாத்ம சாஸ்திரத்தை அறிந்தவர்களான ஜனங்கள் தேவதந்தி, அவர்கள் என்ன சொல்றா அப்படின்னா மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், மகாத்மாவான கிருஷ்ணன் தான் சனாதனமான தர்மம்னு சொல்லுகிறார்கள். யார் சொல்றா? வேதத்தை அறிந்தவர்களான பிராமணர்கள், அத்தியாத்ம சாஸ்திரத்தை அறிந்தவர்களான பெரியோர்கள். என்ன சொல்றா? மகாத்மாவான கிருஷ்ணாதான், கிருஷ்ணன் தான் சனாதனமான தர்மம்னு சொல்றார்கள். பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரமம் உச்சதே, பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரமாக இருக்கக்கூடியவன் யார், பரம பவித்திரமாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா கோவிந்தா அப்படின்னு தான் சொல்றா. புண்ணியானாம் அப்படி புண்ணியா அசௌ மங்களானாஞ்ச மங்களம், புண்ணியங்களுக்கெல்லாம் புண்ணியமானவன், புண்ணியங்களுக்கெல்லாம் முக்கியமானவன், புண்ணியங்களுக்குள்ளே முக்கியமானவன், புண்ணியங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா புண்ணியங்களுக்கும் இவன் புண்ணிய ஆவகனாக இருக்கக்கூடியவன் யார்? பரமாத்மானவான கோவிந்தன். மங்களானாஞ்ச மங்களம், மங்களுக்கெல்லாம் மங்கள ஆவகனாக இருக்கக்கூடியவன் யார்? மங்களங்கள் எல்லாத்துக்கும் மேல் மங்களமாக உயர்ந்த மங்களமாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா இவன் தெரிகிறது. திரைலோக்கியம் புண்டரீகாட்சா, இந்த லோகத்துல பார்க்கக்கூடியதான 3 லோகங்கள் வேறு கிடையாது, இவனுடைய பிரகாரம் தான், இவனுடைய சரீரம் தான். தேவதேவா, பேரருளாளன், ஆதி தேவன் இல்லையா, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன். சனாதனஹா, இவனே சனாதனமான தர்மம். ஆஸ்தே ஹரி அச்சிந்தியாத்மா தத்ரைவ மதுசூதனா, மதுசூதனானவன் அங்கேதான் இருந்திருக்கான். அச்சிந்தியாத்மா, அவனை அப்படியே தெரிஞ்சிருக்க முடியாது, உன்னுடைய முயற்சியினால சொல்லிட முடியாது இல்லையா. பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது அப்படின்னு சொன்னான். அதனால அவனை பேசியோ தெரிஞ்சுக்க முடியாது, சிந்தனை பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது, அவன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப பரமம் பவித்ரம்னு ஆச்சு, பரமம் மங்களம்னு ஆச்சு, எல்லாம் வரதான் சொல்லியிருக்காளே, ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காளே. எங்க சொல்லியிருக்கானா? இந்த இடத்துல தான் சொல்லியிருக்காளே, ஹரிவம்சத்துல சொன்னா. இப்ப பார்த்தது ஹரிவம்சத்துல வரக்கூடியதுதான் எங்க வந்திருக்கு. பவித்ராணாமி கோவிந்தா பரமம் பவித்ரம் உச்சதே, புண்ணியானாம் அப்படி புண்ணியா அசௌ மங்களானாஞ்ச மங்களம், திரைலோக்கிய புண்டரீகாட்சா தேவதேவா சனாதனஹா, இதெல்லாம் சொல்லியிருக்கே. ஆஸ்தே ஹரிஹி அச்சிந்தியாத்மா தத்ரைவ மதுசூதனஹா அப்படின்னு வனபர்வத்துல சொல்லியிருக்கு. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார நவனிகேதனஹா நாகபரியங்கம் உத்ஸ்ருத்யாஹ்யாகதோ மதுராம் புரீம் என்ற இடத்துல சொல்லியிருக்கு. இந்த ஹரிவம்சத்துல சொல்றப்படுறது என்ன சொல்லியிருக்கு? ஏஷ நாராயண ஸ்ரீமான், இப்படிப்பட்டவனான நாராயணன், ஸ்ரீயப்பதியான நாராயணன் க்ஷீரார்ணவத்தை விட்டு, க்ஷீரார்ணவ நிகேதனன் திருப்பார்க்கடலிலே நித்தியவாசம் பண்ணக்கூடியவன், அப்படிப்பட்டதான பார்க்கடலை, திருப்பார்க்கடலை நாகபரியங்கத்தை உத்ஸ்ருஜ்யா விட்டு, ஹ்யாகதோ மதுராம்புரி, இந்த மதுராபுரிக்கு எழுந்தருளினான். ஆகதஹா ஏஷ நாராயண ஸ்ரீமான், இப்படிப்பட்ட நாராயணனானவன் திருப்பார்க்கடலிலே நித்தியவாசம் பண்ணக்கூடியவன், ஸ்ரீயப்பதியானவன், அப்படிப்பட்டதான நாகனையை விட்டு இங்கே மதுரைப்புரிக்கு வந்தான், எழுந்தருளினான் அர்த்தம். அடுத்தது புண்ணியா துவாரவதி தத்ர யத்ராஸ்தே மதுசூதனஹா சாட்சாத் தேவஹா புராணஹா அசௌ சகி தர்ம சனாதனஹா. கிருஷ்ணஹா புண்ணியா துவாரவதி, துவாரவதிங்கிற ஒரு அந்த தேசம் இருக்கே, அது ரொம்ப புண்ணியமானது. ஏன்? எஸ் ஆஸ்தே மதுசூதனஹா, மதுசூதனன் அங்கதானே இருந்திருக்கான். சாட்சாத் தேவ, அவன் ஒன்னும் சாமானியவன் கிடையாது. மதுசூதனன்கிற கிருஷ்ணன் யார் அப்படின்னா சாட்சாத் தேவ, அவன் தான் தேவதேவன், அவன் தான் புராண புருஷன், அவன் தான் சனாதனமான தர்மம். கிருஷ்ணன் நமக்கு அவதாரமா கிடைச்சிருக்கு மதுராபுரிக்குங்கிறதுனால அவன் சாமானிய இடையன்னு நினைச்சிட முடியுமா? அவன் தான் பரதத்துவமாச்சே, பரபிரம்மமாச்சே, பரம பவித்திரமாச்சே, பரம மங்களமாச்சே, அவன் தான் இவன். அதனால புண்ணியவதி யார்? துவாரவதிங்கிற ஒரு க்ஷேத்திரம். புண்ணியா துவாரவதி தத்திர யத்ராஸ்திரே மதுசூதனஹா சாட்சாத் தேவஹா புராணஹா அசௌ சகி தர்ம சனாதனஹா. அதே போல ததா யத்ர நாராயணோ தேவஹா பரமாத்மா சனாதஹா தத்ர கிருத்ஸ்னம் ஜகத் பார்த்தா தீர்த்தான் யாஜதனானி ச தத்புண்ணியம் தத்பரம் பரபிரம்ம தத்தீர்த்தம் தத்தபோவனம் தத்ர தேவர்ஷயா சித்தாः சர்வே சைவ தபோதனாः ஆதிதேவோ மகாயோகி யத்ராஸ்தே மதுசூதனா புண்ணியானாமபி தத் புண்ணியம் மாபூத்தே சம்சயः அத்ர வை. இதுல குழப்பமே வேண்டாம் அர்ஜுனா உனக்கு. எத்திர தேவ நாராயணா பரமாத்மா சனாதனஹா, எங்க தேவனான நாராயணன், பரமாத்மாவான நாராயணன், சனாதன தர்மமான நாராயணன் இருக்கானோ அந்த இடத்துல கிருஷ்ணம் ஜகத்து பார்த்தா, எல்லா ஜகத்தும் அங்கதான் உட்காந்துருக்கு. தனியா வேற எங்கேயோ போய் தேடணுங்கிற அவசியம் கிடையாது. திரைலோக்கத்தையும் சுத்திட்டு வரணும் அப்படின்னு கேட்டா பரமாத்மாவை சுத்தினா போறோம். ஏன் அங்கதானே உட்காந்துருக்கு, எல்லா லோகமும் அங்கதான். தத்திர கிருஷ்ணம் ஜகத், பரமாத்மாவினிடத்திலே நிலை நின்றதாக இந்த ஜகத்து உட்காண்டிருக்கு. பார்த்தா தீர்த்தானி ஆயத்தனானிச்சா, புண்ணிய தீர்த்தங்கள்னு சொல்லக்கூடியதான் பரமாத்மாவின் இடத்துல தான் இருக்கு. புண்ணிய கஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் பரம தீர்த்தானி ஆயத்தனானி, தீர்த்தானினா புண்ணிய தீர்த்தங்கள், ஆயத்தனானினா புண்ணிய கஷேத்திரங்கள். கிருஷ்ணன் ஜகத்துன்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணன் ஜகத்து இங்க முக்கியம் இல்ல,
இவனுடைய பாபங்கள்லாம் கழியணும்னு எந்தெந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கு போகணுமோ, எந்தெந்த புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகணுமோ எல்லாமே நாராயணனான தேவன் தான். அர்ஜுனா, உனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த கிருஷ்ணன் தான். ஏன்? அவன் தேவதேவன், அவன் பரமாத்மா, அவன் சனாதன தர்மம். தத் புண்ணியம், தத் பரம் பிரம்ம, தத் தீர்த்தம், தத் தபோவனம். அவன்தான் புண்ணியம், அவன்தான் பரம் பிரம்மம், அவன்தான் தீர்த்தம், அவன்தான் தபோவனம். இல்ல, அவன் வசிக்கக்கூடிய தேசம்தான் புண்ணியம், அவன் வசிக்கக்கூடிய தேசம்தான் பரபிரம்மம் நினைச்சுக்கலாம். அவன் வசிக்கக்கூடிய இடம் தான் தீர்த்தம், தத் தபோவனம். இல்லையா? எந்த இடத்துல பெருமாள் இருக்கானோ அவன் பரபிரம்மமா இருக்கிறதுனால எல்லா ஜகத்தும் அங்கதான் இருக்கு. முக்கியமா புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள் அங்கதான் இருக்கு. அதனால அந்த தேசத்தை நீ புண்ணியம்னு தெரிஞ்சுக்கோ, பரபிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ, தீர்த்தம்னு தெரிஞ்சுக்கோ, தபோவனம்னு தெரிஞ்சுக்கோ. தத்ர தேவர்ஷியா சித்தா சர்வே சைவ தபோதனாக. அந்த இடத்துலதான் தேவர்ஷிகள்லாம் இருப்பார்கள், சித்தர்கள்லாம் இருப்பார்கள், தபோதனர்கள்லாம் அங்கதான் இருப்பார்கள். ஏன் அப்படின்னா தபோவனர்கள் தபோதனர்களுக்கு எது தபசு? பெருமாளை தியானம் பண்றது தானே தபசு. அப்ப பெருமாள் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல தியானம் பண்ணணும் இல்லையா? எல்லாம் அங்கதான் இருப்பா. தேவர்கள், சித்தர்கள், கந்தர்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும்னா ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கிறது, அந்த இடத்துல ஏதோ ஒரு மகாத்மா வரார் அப்படின்னு கேட்டா எல்லா கூட்டமும் அங்கேயே வந்துடும். எல்லாம் அங்கேதான் இருக்கா, தனித்தனியா பார்க்க வேண்டாம். அப்ப பெருமாள் இருக்கிற இடத்துல நீ பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள் எல்லாம் அங்கதான் இருப்பா. புண்ணிய தீர்த்தம் அங்கதான் இருக்கும், புண்ணிய கஷேத்திரம் அங்கதான் இருக்கும். தனித்தனியா நீ ஓடணுங்கிற அவசியம் இல்லை. வியாசரை பார்க்கணுமா அங்கதான் இருக்கணும், பராசரருடைய அனுகிரகம் வேணுமா அங்கதான் உட்காந்துருக்கு, சித்தர்கள் அனுகிரகம் வேணுமா அங்கதான் உட்காந்துருக்கு, தபசு பண்ணக்கூடிய வால்மீகி பகவான் போன்றவர்களுடைய அனுகிரகம் வேணுமா அங்கதான் உட்காந்துருக்கு. ஏன் அப்படின்னா பெருமாள் அந்த இடத்துல இருக்கு. ஆதிதேவு மகாயோகி எத்ராஸ்தே மதுசூதனா. அதனால எந்த இடத்துல ஆதிதேவனான மகாயோகீஸ்வரனான பெருமாள் இருக்கானோ புண்ணியானாம் அப்படி தத் புண்ணியம் மாபூத்தே அத்த சம்சயா. அவன் புண்ணியானாம் அப்படி தத் புண்ணியம், ரொம்ப புண்ணியங்களுக்கெல்லாம் புண்ணியமானவன். மாபூத்தே அத்த சம்சயா வை. உனக்கு இந்த விஷயங்கள்ல ஒரு குழப்பமும் வேண்டான்னு பாரதத்துல வனப்பர்வத்துல இதுதான் வருது. அப்போ ரிஷிகள் சொன்னார்கள்னா எங்க சொல்லியிருக்கா? இங்க சொல்லியிருக்காளே, பாரதத்துல சொல்லியிருக்காளே. கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்தி அபி சாப்பியஜா கிருஷ்ணஸ்ய கிருதே பூதம் விஸ்வம் சராச்சரம் அப்படின்னு. இதம் விஸ்வம் சராச்சரம். இந்த விஸ்வம் சராச்சர ரூபமான இந்த விஸ்வம் யாரால இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கிருஷ்ணஸ்ய ஹி கிருதே, கிருஷ்ணனாலதான் இன்னைக்கு நடக்கப்பட்டு இருக்கு. கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்தி அபிச்ச அப்பியயா அப்படின்னு. கிருஷ்ணனாலதான் இந்த லோகம் ஏற்பட்டிருக்கு. அவரிடத்துலதான் போய் லயமாகவும் போகிறது. அவ்யயா அப்பியயா அப்படின்னா அவரிடத்துல லயமாகிறதுன்னு அர்த்தம். எங்க வருது? பாரதத்துல சபாபர்வத்தில் இதுதான் சொல்லப்படுறது. ததா ஸ்வயமேவ பிரவீஷிச்சா. நீ தான் சொன்ன, வேதாந்தம் சொல்லித்துன்னு சொன்னேன், தேவர்ஷிகள்லாம் சொன்னார்கள் அவர்களுடைய புராணங்கள் இதிகாசங்கள்லன்னு சொன்னேன். ஸ்மிருதியான நீயும் அதுதான் பகவத்கீதையில சொன்ன. என்ன சொல்லியிருக்க? பூமிராபோ நலோ வாயு கம் மனோ புத்தி தேவச்சா அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி ரட்டிதா அஷ்டதா அப்படி நீ அதனை சொன்ன. நான் தானே எல்லாம்னு சொன்னேன். மகத்து, அகங்காரம், பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள் நான் தான் அர்ஜுனா, நீ தானே சொன்ன. என்னுடைய சொத்து தான் அர்ஜுனா, நீ தானே சொன்ன. அகம் சர்வசிய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததேன்னு நீ தானே சொன்ன. எல்லாத்துடைய காரணகர்த்தா நான் தான் அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவர்களை நியமனம் பண்ணுகிறேன். மத்த சர்வம் பிரவர்த்ததே, என்னாலேயே எல்லாம் பிரவர்த்திக்கப்படுகிறது அப்படிங்கிற வரைக்கும் நீ தானே சொன்ன. அப்ப வேதாந்தத்திலையும் நீதான் பரம் பிரம்மா, பரம் தாமா, பரமம் பவித்ரம், பரமம் புண்ணியம், பரமம் மங்களம்னு சொல்லப்படுறது. உன்னுடைய யோகம்தான், உன்னுடைய ஐஸ்வர்யம் தான் சொல்லப்படுறது. புராணங்கள் இதிகாசங்கள்லையும் அதுதான் சொல்லப்படுறது. தேவரிஷிகள்லாம் அதான் சொல்லிட்டு இருக்கா. நீயும் ஸ்வயமாக தானேவும் அததான் சொன்ன அப்படின்னு கேட்ட இல்லையா? இதுதான் அர்ஜுனன் சொன்ன விஷயத்துக்கு அர்த்தம்னு எம்பெருமானாருடைய திருவுள்ளம். என்ன சொல்றான் அர்ஜுனன்? புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் அப்படின்னு யார் சொல்றா? ஆகுகு துவாம் ரிஷயா, உன்னதான் ரிஷிகள் எல்லாரும் சொல்றா. அசிதா தேவலா வியாசா ஸ்வயஞ்சைவ பிரவீஷினே, அப்படி போட்ட வியாசர்கள் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். நீயும் அதை தான் சொன்னேன்னு சொன்னல. எதை சொன்ன அப்படின்னு கேட்டா இந்த பிரமாணங்கள்லாம் காமிச்சு இதுதான் நீ சொன்ன அப்படிங்கிற வரைக்கும் சொன்னான் பெருமாள் அர்ஜுனன் சொல்றான். ஆயிடுத்து 3 தான் பார்த்தோம் இன்னைக்கு. அதுக்குள்ள இப்பவே நேரம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். 13வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இதற்கு மேல சொல்ல போறான். இதெல்லாம் உண்மைன்னு தான் நினைக்கிறேன் கேசவா. உன்னோடதான பெருமைகளை எனக்கு இன்னும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நீ சுருக்கமா சொல்லிட்ட. எப்படி உன்னுடைய பெருமைகளை கேட்டா எனக்கு பரிபூர்ணமான ஞானம் பக்தி ஏற்படுமோ அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமைகளை நீயே சொல்ல. உன்னால மட்டும்தானே சொல்ல முடியும், யாரால சொல்ல முடியும்னு பெருமாள் அர்ஜுனன் கேட்க போறான். திருப்பி தன்னுடைய பெருமைகளை பெருமாள் இந்த அத்தியாயத்துல சொல்ல போறார். அது மேற்கொண்டு பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கலாம். சாட்டர்டே, இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, அதே மாதிரி 7:30.
कवितार्किकसंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमाते वेदान्तरामानुज महादेशिकाय नमः। श्रीमते गोपालार्ज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वक्रभूषण महादेशिकाय नमः। श्रीयै नमः। श्रीधराय नमः। अडिये